ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பெறை போல் நெய்த்தனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 2ஆம் பாவாதிபதியை பத்தி விலாவரியா ஒரு மீட்டிங் பண்ணோம். ஆனா அதை பெர்ஃபெக்டா ரெக்கார்டிங்கா கொண்டு வர முடியல, சூழ்நிலை சந்தர்ப்பம். ஆனா இந்த மீட்டிங் நமக்கு ப்ராப்பரா ரெக்கார்டிங்ல வந்துடும். சரி, இப்போ ஜோசியம் பார்க்கறதுல 100க்கு ஒரு 90% எடுத்துக்கங்க. பணம் எப்போ வரும், நான் எப்போ பணக்காரனாவேன், அல்லது என்னுடைய பண கஷ்டம் எப்போ தீரும், கடன் எப்போ தீரும், இப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின் தான் மேஜர் கொஸ்டினா இருக்கும். பாக்கி இருக்க 10% குடும்பத்தை பத்தியும் ஹெல்த்தை பத்தியும் கேட்பாங்க. என்ன காரணம்னா, கஷ்டப்படையில மட்டும்தான் ஜோசியம் பார்க்கணும்ன்ற ஒரு ஃபார்முலா நம்ம வச்சிருக்கோம். அதனாலயே என்னவோ ஜோசியர் பூரா பேசுறது பூரா கஷ்டத்தையே தான் பேசணும்ன்ற மாதிரியான அமைப்புல கஷ்டத்தையே சிரமத்தையே பேசிட்டு இருப்பாங்க. சரி, அப்போ எல்லாமே கலந்ததுதான் வாழ்க்கை. இப்போ 9ஆம் பாவத்துல குரு வந்தா அது மிகப்பெரிய யோகம். அடுத்த குரு பயிற்சி 9க்கு குரு வர்றார், மிகப்பெரிய யோகத்தை செய்ய போது, பெரிய பணம் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்பு வச்சிருந்தா அது ரொம்ப சாதாரணமா அதை கடந்து போயிருக்கும். ஒன்றும் பெரிய இதே இருந்திருக்காது. 9ல குரு வந்த மாதிரியே தெரிஞ்சிருக்காது. சிலர் இன்னும் கூட அட்வான்ஸா போய் 9ல குரு வருது, எல்லா கஷ்டமும் தீந்துரும் அப்படின்னாங்க. இன்னும் அப்படியேதான் இருக்கு, ஒன்றும் கஷ்டம் தீர்ந்த வாடு இல்லை. என்னன்னு சொல்லணும்னா கடன் கூடி இருக்கு அல்லது கடன் அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்றதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அப்போ இந்த இதெல்லாம் எதனால வருது அப்படின்னா, நம்மளுடைய தவறான புரிதல்கள் ஒண்ணு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ பணம் அப்படிங்கிறத எங்க இருந்து நம்ம எடுத்துக்குவோம் அப்படின்னா, 12 கட்டத்துல 2 இடத்துல இருந்தே எடுத்துக்கிடுவோம். ஒண்ணு 2ஆம் இடம், இன்னொன்னு 11ஆம் இடம் அப்படிங்கிற 2 ஸ்தானத்தை வச்சுதான் பணம் பண்றது எப்படி, அல்லது எங்க இருந்து பணம் வரும், அந்த வந்த பணத்தை எங்க இன்வெஸ்ட் பண்ணுவான், அல்லது எங்க இன்வெஸ்ட் பண்ணா லாபகரமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான டீட்டெயில் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த 2, 11 தான் நமக்கு தெளிவா சொல்லும். 9ஆம் இடத்த அதிபதியை பத்தி ஒரு விஷயம் சொல்லணும். எப்படின்னா, 9ஆம் இடம்ங்கிறது பாக்கியம், தகப்பனார் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட்ல பேசுவோமே தவிர, இப்ப நம்ம 4ஆம் இடத்தை பத்தி பேசுறோம் இல்லையா, ஒருத்தர் வண்டியை பத்தி பேசுறது. இப்ப ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, மாடி வீட்டில் இருப்பதற்கான கிரக நிலை என்ன, அதை ஷார்ட்ஸ்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. இன்னைக்கு ஷார்ட்ஸ்ல கூட போட்டிருக்கேன். அப்போ இந்த மாதிரி அந்த வீட்டை பத்தி, வாகனத்தை பத்தி, எத்தனையோ விஷயங்களை பத்தி 4ஆம் இடத்துல நமக்கு கேட்க தெரியும். 4ஆம் இடத்துல இருந்து பலன் எடுக்க தெரியும். இந்த 9ஆம் இடம்ங்கிறது பாத்தீங்கன்னா தெரியாது நமக்கு. உங்களுக்கு பாக்கியம் வலுத்திருக்கிறது அப்படின்னாக்க, பாக்கியம் பக்கத்து வீட்டுக்காரர் கொண்டாட்டி இல்லை அப்படின்னாக்கா அவர் வீட்டுல தான் ஏன் வலுத்து இருக்கு, நமக்கு வலுக்கலைங்கிற மாதிரியான பாயிண்ட்ல போகும். அப்போ இந்த பாக்கியம் வலுத்திருக்குன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வேற ஒண்ணும் இல்லை. இந்த பெயிண்ட் கடைக்கு போனோம்னா வெள்ளை பெயிண்ட் வச்சிருப்பாங்க, அது பேஸ் கலர் அப்படின்னு வச்சிருப்பாங்க. நம்ம ஒரு ஷேட் கார்டில் ஒரு கலரை செலக்ட் பண்ணி அந்த நம்பரை கொடுத்துட்டோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை கம்ப்யூட்டர்ல ஃபீட் பண்ணிட்டு அந்த ஒயிட் டப்பாவை திறந்து வச்சிருவாங்க. அதுல அது என்னென்ன மிக்சிங் கலர் வேணுமோ அதெல்லாம் ஆட்டோவா ஃபில் பண்ணிட்டு முடிஞ்சுன்று அப்புறம் அதை மூடி ஒரு சுத்தி கலக்கி கையில கொடுத்தாங்கன்னா நம்ம கேட்ட கலர் வந்துடும். அப்போ முந்தி காலங்கள்ல என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா கலரையும் கடையில வச்சிருப்பாங்க, வாங்கி வாங்கி ஸ்டாக் வைப்பாங்க. இப்ப தேவையில்லை, ஒரு மெஷின் இருந்தா போதும், வெள்ளை கலர் பெயிண்ட் இருந்தா போதும், பாக்கி எல்லாம் அதுவே பார்த்துக்கும். இந்த வெள்ளை கலர் பெயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் சார் 9ஆம் இடம் அல்லது 9ஆம் இடத்ததிபதி. அவர் என்ன செய்வாரு, பேஸ் கலர் வேணும் நமக்கு, அந்த ஒயிட் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் 9ஆம் இடம். இப்போ இந்த 9ஆம் இடத்ததிபதியோட ரெட் கலரை சேர்த்தோம்னா, அதாவது ஒயிட் பேஸ்ல ரோஸ் கலர் கிடைக்கும். சரி, அதோட கிரீன் சேர்த்தோம்னா லைட் கிரீன் கிடைக்கும், ரொம்ப டார்க்கா சேர்த்தோம்னா பிளாக் கலர் கிடைக்கும். இப்படி ஒன்னொன்னும் நிறைய அந்த கலரிங்ல நமக்கு வரும் வித்தியாசம். அது மாதிரி இப்போ 9ஆம் பாவாதிபதியோட 2ஆம் பாவாதிபதியை சேர்த்தா பணக்காரனா இருப்பான், 3ஆம் பாவாதிபதியை சேர்த்தா தைரியசாலியா இருப்பான், அல்லது சகோதர சகோதரிகளோட ஒற்றுமையோட இருப்பான், நிறைய நகை நட்டு கிடைக்கும். சரி, அந்த 9ஆம் பாவாதிபதியோட 4ஆம் பாவாதிபதியை சேர்த்தா கையில காசு இருக்கோ இல்லையோ அவன்கிட்ட சொத்து நிறைய இருக்கும். சிலர் பார்த்துருப்போம், நிறைய சொத்து வச்சிருப்பாங்க, வீடு 2-3 வீடு இருக்கும், 4-5 ஊர்ல சொத்து இருக்கும், ஆனா 1000 ரூபாய் காசு கஷ்டப்படுவான் சமயத்துல, அப்படி சொத்து இருந்தோம். அப்ப அதுக்கு காரணம் என்ன, 9க்கு அதிபதி கனெக்டட் வித் 4ஆம் இடம் அல்லது 4ஆம் இடத்து அதிபதி அப்படின்னு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி வைஸ் டெவலப் ஆகும். இதுக்கு இன்னொரு ஸ்டெப் மேல போங்க.
9ஆம் இடத்ததிபதி 4ஆம் இடத்ததிபதியோட கனெக்ட் ஆகியிருக்காரு. அவர் கூட வந்து சுக்கிரன் கனெக்ட் ஆகுறாரு அப்படின்னாக்க வாகன வகையில பெருசா இருப்பாங்க. அப்போ 3 கிரக சேர்க்கைன்னு வரையில அடுத்த பலனை நோக்கி மூவ் ஆகும். அது மாதிரி இப்ப 5ஆம் இடத்துல கனெக்ட் ஆகுது அப்படின்னாக்க ஆன்மீகத்துல ரொம்ப ஈடுபாடா இருப்பாங்க. குழந்தைங்க மேல பாசமா இருப்பாங்க. குடும்பத்துக்கு வாரிசு கிடைக்கும். பட்டப்படிப்பு வரும். ஆராய்ச்சி படிப்புகள் படிக்கிறதுக்கான யோகம் இருக்கும். பூர்வீகம் இருந்தாலும் அதை விட பிரமாதமான ஒரு சொத்தை உருவாக்குனாலும் பூர்வீகத்தை டெவலப் பண்ணுவாரு. ஸோ பூர்வீகத்தின் மேல பிடிப்பா இருப்பாரு. எந்த ஊர்ல இருந்தாலும். இது மாதிரியான விஷயங்கள்லாம் அடுத்ததுல பேசிட்டு போலாம். 6ஆம் இடத்துல இருக்கு 9க்கு அதிபதி. அப்படின்னா என்ன அர்த்தம்? எதிரிகள் வந்து நம்மளோட ஒத்து போயிருவான். ஒரு காலத்துல எதிரியா இருக்கிறவன் பின்னால வந்து நம்மளோட ஒத்து போயிருவாங்கிற மாதிரியான அமைப்பு. அதே மாதிரி வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகிறதுக்கான அமைப்பு இருக்குங்கிற மாதிரியான அம்சம். அப்ப பூர்வீகத்தை விட்டு வெளியில போனாலும் சஃபஸ்டிகேட்டடா அங்க வாழ்க்கை நடக்கும். ஒரு எடுத்துக்காட்டா சொல்லணும்னா, இப்போ தாய்நாட்டுல இருந்து வெளிநாடு போய் ஒருத்தர் வந்து ஜீவனம் பண்றாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. துபாய் போறாங்க. அப்படி வச்சுக்கலாம். அந்த கல்ஃப் கண்ட்ரீஸ் எல்லாம் போறாங்க. அங்க வந்து நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும், நான் பார்த்ததில்ல. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ரொம்ப சிரமமான வாழ்க்கையெல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதாவது ஒரே ஒரு ரூம் குடுத்துட்டா, அதிலேயே எல்லாம் கிச்சன் எல்லாம் வச்சு, அதிலேயே சமைச்சு சாப்பிட்டுட்டு, அங்கேயே இருந்துட்டு, எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்க வெளிநாட்டுல இருக்காங்க. சுந்தர் பிச்சை இருக்காரு இல்லையா? கூகுள் சிஇஓ இருக்காருல்ல, அவரும் வெளிநாட்டுல தான் இருக்காரு. அவருக்கு வந்து தொட்டதுக்கெல்லாம் ஆள் இருக்கும். அவரும் வெளிநாட்டுல இருக்காரு, இவரும் வெளிநாட்டு. அப்ப 2 பேத்துக்கும் வெளிநாட்டு யோகம் இருக்கு. ரைட்டா? ஆனா, அந்த வெளிநாட்டுல சஃபஸ்டிகேட்டடா இருக்கிறது யாருக்கு? அப்படிங்கிறது எங்க வருது? இதுல வந்துரும். எங்க? இந்த 9ஆம் இடத்ததிபதி கனெக்டட் வித் 4த் லார்ட் அல்லது 4த் ஹவுஸ் அப்படின்னு வந்ததுன்னா, அவங்க வந்து வெளியில போற இடத்துல வசதியா இருப்பாங்க அல்லது கஷ்டப்படுவாங்க. அப்படிங்கிற மாரியான தெளிவான விஷயங்கள காமிக்கும். இப்போ இந்த 9ஆம் இடம் அப்படிங்கிறது இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சிருப்போம் நம்ம. இத தனியா கூட நம்ம இன்னொரு பக்கம் பார்ப்போம். இந்த 9ஆம் இடத்ததிபதி கனெக்டட் வித் 2ஆம் இடத்ததிபதி அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு வந்து பாக்கியம் நிறைய இருக்கு. அதற்கான கர்மா இருக்கு. நல்ல கர்மா இருக்குது. சரி. அப்போ இந்த ஜாதகன் தன்னுடைய வாழ்க்கையில காசு பணம் எடுத்து வைக்கிற அத்தனை ஸ்டெப்பும் ஜெயிக்கும்னு சொல்லியான்ட்டான். யாரு? 9th லார்டு கனெக்டட் வித் 2nd லார்ட் அல்லது 9th ஹவுஸ் கனெக்டட் வித் 2nd ஹவுஸ். இப்படி ஏதாவது ஒரு விதத்துல ஒரு தொடர்புன்னு வந்ததுன்னா, நிச்சயமா அவங்க பொருளாதாரத்துல ஒரு நல்ல நிலைமைக்கு வருவாங்கங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு வலுவா சொல்லிடலாம். சரி. அப்ப இந்த 9ஆம் இடத்ததிபதி 4ஆம் இடத்ததிபதியோட கனெக்ட் ஆச்சுன்னு வைங்களேன், மிகப்பெரிய யோகவானவன். அது வந்து நிறைய சொத்து, சுகம், வண்டி, வாகனம், ஆஸ்தி, அந்தஸ்து அப்படிங்கிற மாதிரி ரொம்ப விரிவா போவாங்க. இங்க 2ஆம் இடத்தோட கனெக்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா, இவங்களுடைய பேச்சுக்கு மரியாதை பிரமாதமா இருக்கும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. இப்போ இந்த 2ஆம் இடத்ததிபதி 2ஆம் இடத்திலேயே ஆட்சியா இருக்கார் அப்படின்னு வச்சுக்கிருவோம். அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். தனாதிபதி தனஸ்தானத்திலேயே ஆட்சியா இருந்தா அவன் பணக்காரன் அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட் வந்துடும். பணக்காரன்னா சாதா பணக்காரன் இல்ல, ஸ்பெஷல் பணக்காரன். பெரிய அளவுல வந்து சம்பாத்தியம் வரும். ஆனா ரொம்ப கஞ்சத்தனமா இருப்பாங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்ம பல இடங்கள்ல பார்த்திருக்கிறோம். நிறைய மீட்டிங்ல நான் பேசியிருக்கேன் இந்த பாடல்லாம். அப்ப 2ல 2க்கு அதிபதி நின்னுச்சுன்னா அவங்க பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலுமே காசு வனத்துல ரொம்ப சிக்கனமா இருப்பாங்கங்கிற மாதிரியான அமைப்பு. ரொம்ப டைட்டா புழங்குவாங்க. சரி. இந்த 2க்கு அதிபதி 2ல ஆட்சியா இருந்தா அவன் வந்து கஞ்சனா இருக்கான், தாராள பிரபுவா இருக்காங்கிறது அப்புறம். மொத்தத்துல பணக்காரனா இருக்கிறான். அதான் மேட்ரு. அப்ப 2ல தனாதிபதி ஆட்சி பெற்றா இவங்களுக்கு வந்து பேச பேச காசு வரும்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அவன் வந்து பேசினாலே காசு வரும். அது எப்படிப்பா பேசுனா காசு வரும்? அப்படின்னா வக்கீல் இருக்காரு இல்லையா, அவர் பேசுனா காசு வரும். ஏன் நம்ம ரொம்ப தூரம் போக வேண்டாம். ஜோசியாரன் இருக்கான் இல்லையா, பேசுனா காசு வரும். அப்ப இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மேடை பேச்சு பேசுறவங்க எல்லாம் இருக்காங்க, பேச்சாளர்கள்லாம் இருக்காங்க, பட்டிமன்றம் பேசுறவங்க எல்லாம் இருக்காங்க. அவங்க பேசுறதுக்கு டேட்டா புக் பண்ணி கொடுப்பாங்க. பேசுறதுக்கு ஊரை புக் பண்ணுவாங்க, டிராவல் பண்ணுவாங்க இல்லையா. அப்ப அவங்களுடைய பேச்சு பணம். அப்போ அந்த பேச்சால பணத்தை சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு. இப்போ இந்த 2ஆம் இடத்ததிபதி 2ஆம் இடத்துல ஆட்சியா இருக்கார். அவரோட சூரியன் சேர்ந்திருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப அரசாங்க வகையில ஏதாவது வருமானத்தை கொடுக்கறதுக்கான அமைப்பு. கவர்மெண்ட் சைட்ல வந்து அட்வைசரா இருக்கிறதுங்கிறது அல்லது அரசாங்கத்துல வேலை பார்க்கறதுங்கிறது இது மாதிரியான விஷயத்துல வரும். இது ரொம்ப ஈஸியா சொல்லிடலாம். இதை சொல்றதுக்கு ஒரு பெரிய மீட்டிங் வேண்டியதில்லை. ஆனா இந்த 2ல சூரியனோட அந்த 2ஆம் பாவாதிபதி சேர்ந்திருக்காரு பார்த்தீங்களா, அவங்களுடைய பேச்சு டாமினேட்டடா இருக்கும். அதிகாரமான பேச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா. அதனாலதான் வந்து இந்த காம்பினேஷன் இருந்தா அரசு அதிகாரிகளா இருக்கிறதுக்கான அமைப்பு.
அந்த அதிகாரிகள்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அதிகாரியாவே இருப்பாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் புருஷனா இருக்கணும், பிள்ளைக்கு தாப்பனா இருக்கணுங்கிறது இருக்காது சிலருக்கு. அவங்க அங்கேயும் அதிகாரியாவே இருப்பாங்க. அந்த மாதிரியான அமைப்பு அந்த 2ஆம் பாவத்துல சூரியன் கனெக்டட் வித் செகண்ட் லார்ட் அப்படின்னு இருந்ததுன்னா வரும். ஆனா ஒண்ணு சார், இவங்களுக்கு வந்து அதாவது தானம், தர்மம் செய்யணுங்கிற மாரியான எண்ணம் இருக்கும். எப்படி எண்ணம் இருக்கும்னா, இவங்க குடுக்குற தான தர்மத்த யாராவது ஒருத்தர் பிரைஸ் பண்ணணும். அதாவது அவரு நல்லவரு, வல்லவரு, ஞாலம் தெரிஞ்சவரு, விரகர் இருவர் புகழ்ந்திடவே வேண்டும், விரல் நிறைய மோதிரங்கள் வேண்டும், அரையதனில் பஞ்சேனும் பட்டேனும் வேண்டும், அவர் கவிதை நஞ்சேனும் வேம்பேனும் நன்று. அப்படியான அமைப்பு. இவங்களுக்கு சேவிங்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா எப்படி வரும் அப்படின்னா, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் சைடில் வந்து இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறது, மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுறதுங்கிறது, லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஷேர் மார்க்கெட்ல வைக்கிறதுங்கிற மாதிரியான அமைப்பு, இது மாதிரியான ஐட்டத்தில் இவங்களுக்கு வந்து நல்லதொரு வருமானத்தையும் இன்கமையும் எடுத்து கொடுக்கும் அப்படின்ற மாதிரியான அம்சம். இப்போ இதே இது வந்து இந்த 2ஆம் பாவத்துல 2ஆம் பாவாதிபதி ஆட்சி பெற்ற நிலையில நிக்கல இவ்வளவு. இதெல்லாம் பாசிட்டிவா பேசியிருக்கோம். இப்ப இந்த 2ஆம் பாவாதிபதி 2ஆம் பாவத்திலேயே ஆட்சியாத்தையா இருக்கு. ஆனா நான் சிரமப்பட்டு இருக்கேனப்பா அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு செட்டப் இருக்கும். இதனுடைய அப்படியே எதிர்மறை அப்படின்னு எடுத்துக்கிட்டா அந்த 2க்கு அதிபதி வக்ரம் ஆயிட்டார் அப்படின்னு வச்சுக்கிருவோம். அப்ப எதிர்மறையான பலன்கள். சரி, 2ஆம் பாவாதிபதி ஆட்சி பெற்ற நிலையில கேதுவோட சேர்ந்துட்டார் அப்படின்னு வச்சுக்கலாம். இல்ல ராகுவோட சேர்ந்துட்டார் அப்படி வச்சுக்கலாம். அப்போ ராகு கேது சேர்ந்ததுனால இந்த பவரை குறைச்சிருமா அப்படின்னாக்கும் குறைக்காது. அதை வந்து பூஸ்டப் பண்ணி விட்டுரும். அப்போ கேது இருந்ததுனாக்க வெளியே தெரியாம சம்பாதிப்பான். அப்படியே அடக்கி வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி. ராகு இருந்ததுன்னா பெரிய சம்பாத்தியம் சம்பாதிப்பாங்க. அதை விட பெருசா வெளியில காமிச்சிருவாங்கங்கிற மாதிரியான அமைப்பு. அப்ப அந்த வகையில 2ஆம் இடத்துல 2ஆம் இடத்த அதிபதி ஆட்சியானா அவர் கூட யார் வேணாலும் இருக்கலாம். எடுத்துக்காட்டா 6ஆம் இடத்த அதிபதி இருக்காருன்னு வச்சுக்கோங்க. 6th லார்டு கனெக்டட் வித் செகண்ட் லார்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டா நம்ம பல இடங்கள்ல பார்த்திருக்கோம். எடுத்துக்காட்டு ஜாதகத்தோட பார்த்திருக்கோம். வெளிநாட்டு வருமானம் வரும். அப்படி ஒரு யோகம். அவங்க டாலர்ல சம்பாதிக்கிறதுக்கான அமைப்பு. சரி, 6th லார்டு கனெக்டட் வித் செகண்ட் லார்டு அப்படின்ற மாதிரியான அமைப்பு இருக்குன்னா போட்டி பந்தயங்கள் எல்லாத்துலயும் ஜெயிப்பாங்கங்கிற மாதிரியான அம்சம். அதே மாதிரி அவங்க ஈடுபட்டு இருக்க தொழில் வந்து வேலையா இருந்தாலும் பிசினஸா இருந்தாலும் ஏகப்பட்ட காம்படிஷன்ஸ் இருக்கும். அத்தனை காம்படிஷன்லயும் அடிச்சு முன்னுக்கு வந்துருவான் அவன் பாட்டுக்கு. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா சொல்லணும்னா நம்மளோட காய்கறி மார்க்கெட்டுக்குள்ள போனாலோ அல்லது வந்து மீன் மார்க்கெட்டுக்குள்ள போனாலோ தெரியும். எல்லாம் இங்க வாங்க அங்க வாங்கன்னு ரொம்ப சவுண்டு கொடுத்து சத்தம் போட்டு சேல்ஸ் பண்ணுவாங்க. அப்போ இவ்வளவு காம்படிஷன் இருக்கும். அந்த காம்படிஷனுக்கு மத்தியிலையும் அவங்க ஜெயிப்பாங்கங்கிற மாதிரியான அமைப்பு அந்த 6க்கு அதிபதி 2க்கு அதிபதி கனெக்ட் ஆகிறது அல்லது தொடர்பு கொள்றது. அப்போ 6-2 கனெக்ஷன்ங்கிறது அவ்வளவு வலுவான கனெக்ஷன். சரி, அதுக்கு அடுத்தபடியா எடுத்துக்கிட்டோம்னா இந்த 6ஆம் இடத்த அதிபதி கனெக்ட் ஆகிறதுங்கிறது இப்படி போகுது. சப்போஸ் 7ஆம் இடத்த அதிபதி கனெக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிராவல் பண்றதுல வருமானம் வரும். அதே மாதிரி ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட வருமானம் வரும். ஒரு சொத்து பத்துல இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறதுல நல்லதொரு வருமானத்தை சம்பாதிப்பாங்கங்கிற மாதிரியான அமைப்பு எடுத்துக்கலாம். இன்னொன்னு, இவங்க பெரும்பாலும் கூட்டு தொழில் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும், தனியா தொழில் பண்றதுங்கிறத விட. அது மட்டும் இல்லாம ஒரு ஜாயிண்ட் இன்கம்மாவே கிடைக்கும். அதாவது மனைவி வகையில வருமானம், இது பிள்ளைக வகையில வருமானம், மச்சினை வகையில வருமானம், தம்பி வகையில மாமனார் வீட்டுல இருந்து வருமானம் வர்றது, இப்படி ஏதாவது ஒரு விதத்துல அந்த மாதிரி வந்து சேர்றதுக்கான அமைப்பு ஸ்ட்ராங்கா உண்டு. சரி, அப்ப 7ஆம் இடத்து அதிபதி வந்து லக்னத்துல இருந்துச்சு. அது 2ஆம் இடத்து அதிபதியோட கனெக்ட் ஆனா அது எங்கேயாவது ஒரு விதத்துல கனெக்ட் ஆனா போதும். 2 பேரும் ஒண்ணு சேர்ந்திருந்தா, மியூச்சுவல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தா, சார பரிவர்த்தனை வாங்கியிருந்தா, இப்படி ஏதாவது ஒரு கனெக்ஷன் இருந்தா கூட அந்த இது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்போ இதுல ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியதுங்கிறது 7க்கு அதிபதி 2ல இருந்துச்சுன்னா மனைவி வழி வருமானம்ங்கிற பாயிண்ட்டுக்கு போயிடக்கூடாது எடுத்ததும். அது எல்லாரும் போற சாதாரணமான பாதை. இன்னும் கொஞ்சம் கூடுதலா யோசிச்சோம்னா பார்ட்னர்ஷிப் சேர்ந்து பிசினஸ் பண்றதுல தே வில் பி சக்சீடட். அதே மாதிரி 7ஆம் இடம்ங்கிறது உள்ளதுலயே அதிகபட்ச டிஸ்டன்ஸ் ஃப்ரம் லக்னம் 180 டிகிரி. அதுக்கப்புறம் குறைஞ்சிக்கிட்டு தானே வரும். அப்ப அந்த தூரம் தொலைல போய் உட்காந்து சம்பாதிக்கிறதுக்கு பத்தியெல்லாம் பூர்வீகத்தை விட்டு வெளியூர் போறது, வெளிநாடு போறது, அந்த மாதிரியான லைன்ல இவங்க சக்சஸ் அப்படிங்கிறது பெரிய லெவல்ல இருக்கும். இப்போ 6ஆம் இடத்த அதிபதி 2ஆம் இடத்த அதிபதி கனெக்ட் ஆனா வெளிநாட்டு வருமானம்னு சொன்னோம். 7ஆம் இடத்த அதிபதி 2ஆம் இடத்த அதிபதி கனெக்ட் ஆனா மறுபடியும் வெளிநாட்டு வருமானம். சரி, 7ஆம் இடத்த அதிபதி 2ஆம் இடத்த அதிபதி கனெக்ட் ஆனா அதுலயும் வெளிநாட்டு வருமானம்னா அப்ப அந்த வெளிநாட்டுக்கும் இந்த வெளிநாட்டுக்கும் என்ன வித்தியாசம்? 2க்கும் அப்படின்னா இது 2க்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. அந்த 6-2 கனெக்ட் ஆகிறதுங்கிறது யோகத்துல பெரிய யோகம் தான்.
இந்த 7-2 கனெக்ட் ஆகுறதுங்கிறது எப்படின்னா, இவங்க வந்து போய் கொஞ்ச நாள் வேலை பார்த்துட்டு, சம்பாரிச்சுட்டு, அங்க இருந்து இங்க வந்து சேர்ந்துருவாங்க. இந்த 7-2 கனெக்ட் ஆகுறதுல இன்னொரு சௌகரியம் இருக்கு. என்னன்னா, வேலைக்கு போறோம் இல்லையா? வேலைக்கு போற இடத்துல, அங்கேயே எனக்கு பிடிச்ச பொண்ண பார்த்துட்டேன். நான் இங்கேயே கல்யாணம் பண்ணிக்கிறேன். அல்லது லவ் வந்துருச்சு அப்படிங்கிற மாரியான இது வந்து இதுல வந்து சேர்ந்துரும். நான் சொல்றது கல்யாணம் ஆகாம இருந்தா. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் லவ் வந்தா அது வேற கணக்கு. அதே மாதிரி இந்த 7க்கு அதிபதி 2க்கு அதிபதி கனெக்ட் ஆகி நிக்குது அப்படின்னாக்க, அந்த வேலை செய்யற இடத்துல நம்மளோட எல்லாரும் நெகோஷியபிளா போவாங்கங்கிற மாரியான அமைப்பு. பட் இதுல முக்கியமான விஷயம், இந்த 2க்கு அதிபதி தசை அல்லது 7க்கு அதிபதி தசையும் போகணும். அது அல்லது புத்தி போகணும். அது ரொம்ப முக்கியம். அல்லது இவங்க 2 பேருடைய நட்சத்திர சாரம் வாங்குன ஏதாவது ஒரு தசை போகணும். அல்லது இந்த 2 கிரகங்கள்னால பார்க்கப்பட்ட ஏதாவது ஒரு கிரகத்தோட தசை போகணும். அல்லது இந்த 2 கிரகத்தோட சேர்ந்திருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கிரகத்தினுடைய தசை போகணும். அப்படி போனா ஏதாவது ஒரு கனெக்ஷன் இருந்தா தான் இந்த பலன் வந்து எடுபடும். எல்லா கிரகத்துக்குமே. சரி. அப்போ 2ல 2க்கு அதிபதி ஆட்சியா இருந்தா இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போறோம். 2க்கு அதிபதி 3ல நிக்கிறார். 3ஆம் இடத்துல நிக்கிறார் அப்படின்னாக்கா, சகோதரர் வகையில் வருமானம் வரும். வரட்டும்யா, அதெல்லாம் சரி. சார் 2ஆம் பாவாதிபதி 3ஆம் இடத்துல நின்னா, தங்கம் வாங்கி வச்சா வருமானம் வரும். அதே மாரி சொத்து வாங்கி வச்சா வருமானம் வரும். இன்வெஸ்ட்மென்ட் சைட்லன்னு எடுத்துக்கிட்டா, மியூச்சுவல் இன்வெஸ்ட்மென்ட் சைட்ல போட்டோம்னா நல்ல வருமானம் வரும். 3ஆம் இடமும் 8ஆம் இடத்துலயும் 2க்கு அதிபதி கனெக்ட் ஆகுறாரு. 8க்கு அதிபதியோட சேர்ந்திருக்காரு. அல்லது 3க்கு அதிபதியோட சேர்ந்திருக்காரு அப்படின்னா, இன்வெஸ்ட்மென்ட் சைட்ல ஸ்ட்ராங்கான இன்வெஸ்ட்மென்ட்டா பார்த்து போட்டாங்கன்னா, இந்த நிஃப்டி 50லாம் சொல்றாங்கல்ல, அந்த மாரியான இன்வெஸ்ட்மென்ட் ஆகட்டும். அல்லது வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் ஆகட்டும், அல்லது வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ஆகட்டும், அல்லது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மென்ட் பிளான் சிப் சொல்றோம்ல, அந்த மாரியான ஐட்டம் ஆகட்டும். இல்ல கோல்டு வாங்கி வைக்கிறதுங்கிறது. அதுலயும் குரு கனெக்ட் ஆச்சுன்னா கோல்டு தைரியமா வாங்கி வைக்கலாம். சோ இந்த மாதிரியான அமைப்புல அந்த 3ஆம் பாவத்துல 2க்கு அதிபதி நின்னார்னா. பட் இந்த 2க்கு அதிபதி 3ல நின்னுச்சுன்னு வச்சுங்களேன், இவங்கள பார்த்தா பணக்காரன்னே தெரியாது. ரொம்ப சாதாரணமா இருப்பான். ஆனா பார்த்தாக்க எல்லா ஊர்லயும் சொத்து வச்சிருக்கோம்ல நாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சும்மா சாதாரண சட்டை வேண்டதையும் போட்டிருப்பாரு. ஆனா பெரிய பணக்காரனா இருப்பாருன்ற மாதிரியான அமைப்பு. பெரிய பட உபகாரம்லாம் இருக்காது. அவர்கிட்ட வெளியே தெரியாது. அந்த மாதிரியான அமைப்பு. இப்போ இந்த 3ஆம் இடத்துல வந்து 2க்கு அதிபதி நிக்கிறதுங்கிறது, இவர் எடுத்து வைக்கிற ஸ்டெப் எல்லாம் ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்துரும் இல்லையா? இதுல பணத்தை நோக்கி எடுத்து வைக்கிற ஸ்டெப் எல்லாம் ஜெயிக்கும். அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா, சிலர் என்ன காரியம் பண்ணாலும் அந்த கரெக்ட்டா மானிட்டரி பெனிஃபிட் என்ன இருக்கு அப்படிங்கிறதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அந்த ஃபோக்கஸ் வந்து அங்க தான் இருக்கும். அதே மாரி இந்த 2ஆம் இடத்து அதிபதி 3ஆம் இடத்துல இருக்காரு. அது பொம்பள பிள்ளைங்க ஜாதகம்னு வச்சுக்கோங்களேன். இவங்களுக்கு பீரோ, பேங்க் எல்லாம் எங்க இருக்குன்னு தெரியுமா? அடுப்படைக்குள்ள தான் இருக்கும். இல்லாட்டினா எங்க இருக்குன்னு தெரியுமா? இதுல இருக்கும். அது என்ன புடவைகளுக்குள்ள தான் இருக்கும். துணி வைக்கிற இடத்துல இருக்கும். இல்லாட்டினாக்க கிச்சன்ல தான் வந்து அவங்களுடைய கஜானா இருக்கும்ன்ற மாதிரியான ஒரு பாயிண்ட். ஒரு காலத்துல வந்து அந்த மாரிலாம் இருந்துச்சு. இப்ப எல்லாத்துக்குமே பேங்க் அக்கவுண்ட் தான். எல்லாமே யுபிஐ தான். எல்லாமே வந்து ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் தான். இருந்தாலும் இவங்க கையில வந்து ஒரு சில்வாட்டு காசுன்னு இருந்தா கூட இந்த ஏரியால தான் நின்னாகணும்ன்ற மாரியான அமைப்பு ஸ்ட்ராங்கா சொல்லலாம். அதே மாரி 2க்கு அதிபதி 3ஆம் பாவத்துல போய் நிக்கிறாரு அப்படின்னா, அதுல பாவகிரகம் சம்மந்தப்படுதுனாக்க, பின்னாடில கண்டிப்பா ஏதாவது ஒரு விதத்துல உங்களுக்கு கண்ணுக்கு வைத்தியம் பண்ணுவாங்க. கேட்ராக்ட் அல்லது கண்ணாடி போடுறது. இது மாரி ஏதாவது ஒரு விதத்துல ஒரு சின்ன வைத்தியமாவது பண்ணிக்குவாங்கங்கிற மாரியான அம்சம் சொல்லலாம். இப்ப 3ஆம் இடத்துல வந்து 2ஆம் இடத்து அதிபதி போய் நிக்கிறாரு. 3க்கு அதிபதி வீக் ஆயிட்டாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். புதனும் வீக்கா இருக்காரு அப்படின்னாக்க, அவங்களுக்கு காது கேட்கறதுல பின்னாடில பிரச்சனை வர்றதுக்கு, அதாவது வயசான காலங்கள்ல மெஷின் வச்சத்தையும் கேட்குதுன்னு சொல்றாங்க இல்லையா? அந்த மாரியான லைன நோக்கி போறதுக்கான ஒரு அம்சம் உண்டு. சரி. இந்த 3ஆம் இடத்த வந்து 2ஆம் இடத்த அதிபதி 3ஆம் இடத்துல நிக்கிறாரு. அது வந்து ஜலராசி அப்படி வச்சுக்குருவோம். நான் முதயே சொன்ன மாரி புதன் வீக்கா இருக்காருன்னா, பாருங்க உங்களுக்கு வீசிங் ட்ரபிள் இருக்கும். அல்லது வந்து சளி சம்பந்தப்பட்ட தொல்லைகள் வந்து நெறைய இருக்குங்கிற மாரியான அமைப்பு. அந்த 2க்கு அதிபதி 3ல நிக்கிறதுங்கிறது. சரி, இதுக்கு என்னையா லாஜிக்கு? எப்படிப்பா சொல்ற? அப்படின்னாக்க, வேற ஒண்ணும் இல்ல. புதுசா என் மனசுக்கு தோணுச்சு நான் சொன்னேன் அப்படின்றதெல்லாம் கிடையாது. தலை, முகம், மார்பு. மார்புங்கிறது 3ஆம் இடம். அது ஜலராசி. அங்க போய் 2க்கு அதிபதி உட்கார்ந்திருக்காரு. அவரு யாரு? நேத்ராதிபதி. நேத்ரான்னா உடம்ப குறிக்கக்கூடியவர், கண்ண குறிக்கக்கூடியவர். அவரு போய் 3ஆம் பாவத்துல உட்கார்ந்திருக்கார். அது ஜலராசி. 3க்கு அதிபதி வீக்கா இருக்காரு. அதே மாதிரி புதன் வீக்கா இருக்காரு. 2ல யாரோ ஒருத்தர் வீக்கா இருந்தாலே அந்த ட்ரபிள் வரும். ஏன்னா புதன் ஏன் இங்க நடுவுல வந்தாரு அப்படின்னாக்க, புதன் வந்து காற்று கிரகம். வாயு புத்திரன் இல்லையா? அந்த புதன் வந்து காற்று கிரகம். நீங்க பாருங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. புதன் ரிப்பேர் ஆயிருந்ததுன்னா, அவங்களுக்கு வந்து ஒண்ணு ஆ ரெஸ்பிரேட்டரி பிரச்சனைகள் காமிக்கும். அல்லது டெர்மடாலஜி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள காமிக்கும்.
இந்த ரேஷஸ் வர்றது அந்த மாதிரியான பஞ்சாயத்தெல்லாம் இழுத்து விடுன்ற மாதிரியான அமைப்பு இதுல சொல்லலாம். யாராவது ஒருத்தர் மியூட் எடுத்துடுறா உங்களுக்கு. சரி, அப்போ இந்த ரேஷஸ் வர்றதுங்கிற மாதிரியான பஞ்சாயத்து, தோல் சம்பந்தப்பட்ட பஞ்சாயத்து. ஏன்னா இந்த தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்ததுன்னா பாருங்க, சாமானியமா போகாது. அதுலயும் சிலருக்கெல்லாம் பெர்மனண்டாவே வரும். இந்த லூகோடர்மா மாதிரியான பிரச்சனைகள் சிலருக்கெல்லாம் வர்றது, தேமல் வர்றதுங்கிறது, ரேஷஸ் வர்றதுங்கிறது, இது வந்து ஒரு பீரியாடிக்கலா வந்துகிட்டும் போய்கிட்டுமே தான் இருக்குமே தவிர பெர்மனண்டா அவங்களுக்கு கியூரபிளா இருக்குமா அப்படின்னாக்கா இருக்காது. என்ன காரணம் தெரியுங்களா? இந்த புதன் வந்து எப்பயுமே சூரியனோட சுக்கிரனோட சேர்ந்தே சுத்திக்கிட்டு இருக்கிறவர். அதை வந்து கூட்டு சேர்ந்து கும்மி அடிக்கிறவர். இந்த முக்கூட்டு கிரகங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா? இது ஒரு லாங் டிஸ்டன்ஸ் விலகி போறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்ப இந்த புதன் வந்து தன்னுடைய பிரச்சனைகளை டக்குன்னு விளக்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனாலதான் பாருங்க, இந்த வீசிங் ட்ரபிள் இருக்கிறவங்களுக்கு எனக்கு வீசிங்லாம் வர்றதில்லை, அதெல்லாம் சின்ன வயசுல இருந்து சரியா போச்சு அப்படின்னு இருப்பாங்க. திடுதுப்புன்னு ஒரு நாளைக்கு வந்து நிற்கும். அதே மாதிரி இந்த ஸ்கின்னு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து அப்படி சொல்லுவாங்க, ஆனா படார்னு வந்து நிற்கும். அப்போ 3ஆம் இடம்ங்கிறது வந்து இந்த இது 2க்கு அதிபதி நின்னாருன்னா ஹெல்த் ரீதியான பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு. சரி, இப்ப 3ஆம் இடத்துல வந்து 2க்கு அதிபதி போய் நிக்கிறாரு. அவரோட நிக்கிறவர் வந்து செவ்வாய் வந்து நிக்கிறார் அல்லது சுக்கிரன் வந்து நிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க என்ன பண்ணணும்னா, ஆணா இருந்தா பொண்ணுக்கும், பொண்ணா இருந்தா ஆணுக்கும் நிறைய விட்டு கொடுத்து போகணும். நம்ம பேசுற பேச்சை எடுத்து வச்சுக்கிட்டு நமக்கு எதிரா பேசுவாங்க. இது கணவரா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி. அந்த ஆரம்ப காலத்துல இந்த மாதிரி தசை வந்துருச்சுன்னு வைங்களேன், கல்யாணம் ஆன புதுசுல இந்த 2 பேருடைய குணநலமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு போறதுக்குள்ள போதும் போதும்னு ஆகி போயிடும். அந்த மாதிரியான கண்டிஷன்ல ஓட்டுவாங்க. சரி, அப்போ 3ஆம் இடத்துல நிக்கிறதுங்கிறது இது மாதிரியான அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, இப்போ 2க்கு அதிபதி 3ல போய் நின்னுச்சுன்னா யாருகிட்ட இவங்க ஏமாறுவாங்க அப்படின்னா, எமோஷனலா ஏமாறுவாங்க சார். அண்ணன் தம்பி வகையறா அல்லது வந்து காதல், அது மாதிரியான அமைப்பு. கல்யாணத்துக்கு மேல வர்ற காதல் அப்படிங்கிற மாதிரியான அம்சம். ஏப்பா காதல்னா 11ஆம் இடம் தானே அப்படின்னாக்க ரிவர்ஸ்ல என்னங்க, இதுவும் 11ஆம் இடமா தான் வரும். அப்போ முறையற்ற காதல் வந்துடும் இதுல. அதுதான் வந்து இந்த அதுனா வெறி வர்றது அப்படின்றாங்கல்ல, தைரியம் வீரியம்னு சொல்லல, அந்த வீரியம்ங்கிற பாயிண்ட் அதிகமாகல. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. 3ஆம் பாவாதிபதி வீக்கா இருக்காரு. அவரோட 5ஆம் பாவாதிபதியும் கனெக்ட் ஆகுறாருன்னு வச்சுக்கோங்களேன். 5 வீக்கா இருக்கு, 3 கனெக்ட் ஆகுது, அல்லது 3 வீக்கா இருக்கு, 5 கனெக்ட் ஆகுதுன்னா இவங்களுக்கு வந்து அதாவது பெண்களால கெட்ட பேரு, ஆனா அப்படி சொல்ல முடியாது. இவங்களாலேயே கெட்ட பேரு வந்துரும் அப்படின்ற மாதிரியான அம்சம். அதுலயும் இன்னொரு பாயிண்ட், இது இப்படி சொல்லாம இல்ல. அதன் நீண்ட நாள் வந்து மனசுல வந்து கள்ளம் இருக்கும். தான் கூட பழகுறவங்கள்ட்ட, கூட வேலை பார்க்குறவங்கள்ட்ட, சொந்த பந்தத்துக்கிட்ட அந்த மாதிரியான விஷயங்கள்ல நீண்ட நாள் வந்து அவங்க மேல ஒரு அபிப்பிராயமே வச்சிருந்து அது ஒரு நாள் பஸ்ட் ஆகி வெடிச்சு அதனால செருப்படி வாங்குற மாதிரியான அமைப்பெல்லாம் வந்து சேர்ந்துரும். உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கொள்வே மனது. அதனால நம்ம வந்து அதை எடுக்கக்கூடாது. இருந்தாலும் அந்த மாதிரியான விஷயங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்புறம் எதுக்கு இதெல்லாம் சொல்றோம்? ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூ. நம்ம கொஞ்சம் தள்ளி நடந்துக்கிட்டா நல்லா இருக்கும்ல அப்படிங்கிற பாயிண்ட்ல தானே, இதை வர மற்றபடி குறை சொல்றதுக்காக இல்லை. சரி, இதை விட்டுருவோம். இப்ப 2ஆம் இடத்ததிபதி 4ஆம் இடத்துல இருக்காரு. 4th ஹவுஸ் அப்படிங்கிற மாதிரியான இடத்துல இருக்காரு அப்படின்னே வச்சுக்கிருவோமே. அது என்ன சொல்லுதுங்கிறத பாத்துருவோம். ஹலோ, அதாவது ஒரு நண்பர் மீட்டிங்ல எப்படி உள்ள வர்றது அப்படின்னு கேட்கிறாரு. இவ்வளவு தூரம் தெளிவா போட்டிருந்தா இருந்தாலும் தெரியலன்றாரு. பரவாயில்ல, அவர் அப்புறம் டீச் பண்ணிக்கிறோம். அப்போ இந்த 2ஆம் பாவாதிபதி 4ஆம் இடத்துல இருக்காரு. சார், இப்ப ரொம்ப சிம்பிளா சொல்ற வழி என்ன அப்படின்னாக்க, சொத்து பத்துல இருந்து வருமானம் வரும், அப்புறம் வாகன வகையில இருந்து வருமானம் வரும் அப்படின்ற மாதிரியான பாயிண்ட சொல்லிக்கிட்டே போவோம். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். தன்னுடைய இன்டெலிஜென்ஸை கொண்டு போய், புத்திசாலித்தனத்தை கொண்டு போய் காசு பணம் சம்பாதிப்பான் சார். அது எப்படிப்பா புத்திசாலித்தனத்தை வச்சு காசு பணம் சம்பாதிப்பார் அப்படின்னாக்க, இன்னைக்கு வேலை பார்க்குற எல்லாருமே வந்து தன்னுடைய இன்டெலிஜென்ஸால தான். அதாவது பிசிக்கல் ஒர்க்குங்கிறத விட்டுருங்க. ஒரு கட்டட வேலை பார்க்குறார், ஒரு மெக்கானிக்கா இருக்காங்க, ஒரு ஸ்கேவெஞ்சர்ஸா இருக்காங்க. இவங்க எல்லாம் வேலை பார்க்குறாங்க. அவங்க வந்து பிசிக்கலா உழைக்கிறாங்க. அந்த பிசிக்கல் உழைப்புங்கிறத விட்டுட்டு மென்டல் ஹெல்த், அதாவது மனசளவு புத்தியால உழைக்கிறாங்க இல்லையா, ஒரு இடத்துலயே உட்காந்து.
அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2, 4 கனெக்ட் ஆயிருந்தா, அதுல மிகப்பெரிய உயரத்துக்கு போகும். மட்டும் புத்திசாலியா இருப்பான் சார். இந்த 2, 4 சேர்ந்துருந்துச்சுனாலோ, அல்லது 2, 4ம் கனெக்ட் ஏதோ ஒரு விதத்துல கனெக்ட் ஆயிருந்ததுன்னா, நல்ல புத்திசாலியா இருப்பாங்கங்கிற மாரியான அமைப்பு. அத விட இன்னொன்னு, இவங்க கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்றது, ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுனாங்கன்னா, அவங்களுக்கு ரொம்ப பிரமாதமா செட் ஆகும் அது. ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மென்ட் மீன்ஸு ஒரு சொத்து வாங்குறாங்க. இப்ப நம்ம ஊர்ல விட்டுருங்க. அமெரிக்கா மாரியான ஊர்கள்ல வந்து சொத்து வாங்குனோம்னா, அதனுடைய வேல்யூ கீழயும் போயிருமாம். ₹1,00,000 வாங்குற சொத்து ரூ. 50,000 போயிரும். நம்ம ஊர்ல எப்பவுமே போகாது. விக்காம வேணா இருக்கும். ஆனா ₹1,00,000 வாங்குனோம்னா, ₹1,10,000 விக்கும் அல்லது ₹2,00,000 விக்கும். கம்மியாலாம் போகாது. கொஞ்சம் டைம் வேணா ஆகும் ஏறுறதுக்கு. அவ்வளவுதான். அப்படியும் மீறி நான் லாஸ்ல வித்தேன் அப்படின்னா, ரொம்ப அதிசயம் அதெல்லாம். அதாவது எங்கேயோ 1000த்துல 1, லட்சத்துல 1 தான் அந்த மாரி நடக்குமே தவிர, எல்லாத்துக்கும் அந்த பொசிஷன் இருக்காது. பட் ஆனா நம்ம அத வந்து அ இந்த இந்த மாதிரியான ஆட்கள், அதாவது 2, 4 கனெக்ட் ஆயிருக்கு அல்லது 2க்கு அதிபதி 4ல நிக்கிறார், 4க்கு அதிபதி 2ல நிக்கிறார் அப்படின்னா, இவங்களுக்கு நல்லதொரு வருமானம் இந்த இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுல வரும். அப்ப இவங்களுடைய பலம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க இன்வெஸ்ட்மென்ட்ட ஷேர் மார்க்கெட்ல கொண்டு போய் போடுறதுங்கிறத விட ரியல் எஸ்டேட்ல கொண்டு போய் வைக்கணும். இதுல வச்சாங்கன்னா இன்னும் நல்ல வருமானம் வரும். தங்கத்துல வைக்கிறத விட ரியல் எஸ்டேட்ல வைக்கணும். அது மாரியான அமைப்புல வருமானம் வரும். அப்போ 4ஆம் இடத்துல போய் நின்னுச்சு அப்படின்னாக்க, பெரும்பாலும் வந்து அவங்களுக்கு ஆ தன்னுடைய இன்டெலிஜென்ஸால பொருள் சேர்த்தக்கூடிய ஜாதகரா இருப்பாங்கங்கிற மாரியான அமைப்பு. அது இல்லாம ஜெனரலா நம்ம எடுத்துக்கலாம். தாய் வகையிலிருந்து பொருளாதாரம் வர்றது, மாமன் வகை, அம்மா வகையிலிருந்து பொருளாதாரம் வர்றதுங்கிற மாரியான அல்லது ஹெல்ப் வர்றது, அல்லது ஹெல்ப் சம்பாதிக்கிறதுக்கான வழிமுறைகளை ஏற்படுத்தி குடுக்கிறது. இப்படி ஏதாவது ஒரு விதத்துல செட் ஆகும். அப்படின்ற மாரியான அம்சத்த எடுத்துக்கிடலாம். அப்ப 4ல 2க்கு அதிபதி கனெக்ட் ஆகுறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய யோகம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ 5ஆம் இடத்துக்கு போங்க. இந்த 4ஆம் இடத்திலேயே இன்னொன்னு சொல்லணும். அதாவது புக் எழுதுறது, புதுசா ஏதாவது கண்டுபிடிக்கிறது, ரிசர்ச் அண்ட் டெவலப்மென்ட்ல. அப்புறம் வந்து தன்னுடைய இன்டெலிஜென்ஸ பத்தி பேசுறதுங்கிறது, அதன் வழியா வருமானத்த சம்பாரிக்கிறதுங்கிறது, இது எல்லாமே வந்து பிரமாதமான ஒரு இன்கம் சோர்ஸஸ கிரியேட் பண்ணி குடுக்குறதுங்கிறது 2க்கு அதிபதி 4ல போய் நிக்கிறதுங்கிறதுனால குடுக்கும். சரி. இவங்க சம்பாதிக்கிறது சின்னதா இருக்கிறத பத்தி பிரச்சனையே இல்ல. 4, 2 கனெக்ட் ஆகுது இல்லையா? இவங்க சம்பாதிக்கிறது சின்னதா இருந்தாலே பிரச்சனையே இல்ல. அவங்க சின்னதாவே சம்பாதிச்சுட்டு போறாங்க. எல்லாரும் ₹1,00,000 சம்பாதிக்கிற இடத்துல, நம்மாள் ₹1000 சம்பாரிச்சா கூட போதும். இவன் அத கரெக்ட்டா இன்வெஸ்ட் பண்ணுவான் சார். அந்த இன்வெஸ்ட்மென்ட் இவங்களுக்கு 1க்கு 10, 100, 50 திருப்பி குடுக்கும். அப்ப பெரிய அளவுல அந்த இன்வெஸ்ட்மென்ட்ல ஜெயிக்கிறது அப்படிங்கிறது இவங்களுக்கு தான் ஜெயிக்கும். இப்ப நம்ம சொல்லுவோம், இந்த 8ஆம் இடம்ங்கிறது லாட்டரி சீட்டு, திடீர் அதிர்ஷ்டம் அப்படிலாம் சொல்லுவோம். இந்த கண்டிஷன்ல இருந்துச்சுன்னு வைங்களேன், இவங்க லாட்டரி சீட்லாம் வாங்க வேண்டாம். நியாயமா இன்வெஸ்ட் பண்ணி வச்சாலே லாட்டரி சீட் அடிக்கும். அது மாதிரியான அமைப்புல பெரிய அளவுல ரைஸ் ஆகும். ஒண்ணும் இல்ல. ஒரு வந்து கொஞ்சம் உள்ள தள்ளி இருந்தாலும் பரவால்ல, பெரிய சொத்தா இருக்கட்டும்னு நான் அந்த சொத்த வாங்கினேன். கடைசியில பார்த்தா பக்கத்திலேயே கலெக்டர் ஆபீஸ் வந்துருச்சு, பஸ் ஸ்டாண்ட் வந்துருச்சு, ரயில்வே ஸ்டேஷன் வந்துருச்சு, ஏரோப்ளேன் வந்துருச்சுன்றாங்கல்ல, அந்த கணக்குல இது வந்து சறுபுறுன்னு ஏறிரும். ஸோ ஏதோ ஒரு விதத்துல அவங்களுக்கு வருமானத்த வந்து நல்லபடியா குடுக்கும். இன்னொன்னு என்னன்னா, ஒரு ஆபீஸ்ல இருக்காங்க, அவங்க வேலை பார்க்குறாங்க அப்படின்னா, அந்த 4, 2 கனெக்ட் ஆச்சுன்னா, தன்னுடைய இன்டெலிஜென்ஸால கடகடன்னு மேல வந்துருவாங்க. பெரிய அளவுல மேல ஆனா இவங்கள்ட்ட ஒரு விஷயம் என்னன்னா சார், அடுத்தவங்கள பார்த்து பொறாமப்பட மாட்டாங்க சார். தன்னுடைய திறமை என்னங்கிறதுல மட்டும் தான் ஃபோக்கஸ் எல்லாம் இருக்குமே தவிர, அடுத்தவங்கள பார்த்து பொறாமப்பட்டு இடிச்சு முன்னுக்கு வந்தேங்கிற மாரியான பாயிண்ட் இருக்காது. இதனுடைய அடுத்தபடியா வந்து சொத்து வாங்கி வாடகைக்கு விடுறது, கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி சம்பாதிக்கிறதுங்கிறது, அது மாதிரியான விஷயங்கள்லயும் உங்களுக்கு நிச்சயமா வந்து வருமானத்த குடுக்கறதுக்கான அமைப்பு உண்டு. இப்ப இவங்க வந்து எப்படின்னா, ஒரு வீடு கட்டியிருக்கேன். மேல கட்டுறதுக்கு எனக்கு முதல் இல்ல. அல்லது என்னால இப்ப முடியாது அப்படின்னாக்க, நானே செட்டு போட்டு நானே இருந்துக்கிறேன். எனக்கு நீ வாடகை மட்டும் வாங்கிக்கம்பாங்கல்ல, அந்த மாதிரியான செட்டப்லலாம் வருவாங்க. ஸோ ஏதாவது ஒரு விதத்துல ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட லைன்ல பிக்கப் ஆகும். இதுல சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சொத்தே வாங்க வேண்டியதில்ல. ஒரு சொத்த லீஸுக்கு எடுத்து அத சப்வாடகைக்கு விட்டுருவாங்க. அதுலயும் பிக்கப் ஆயிட்டு வர்றதுக்கான அமைப்பு. இவங்களுக்கு தான் இந்த ரெசார்ட்ஸ் பண்றதுங்கிறது, இந்த பிஜின்னு சொல்றாங்கல்ல, அந்த மாரியான ஐட்டம்லாம் பண்றதுங்கிறது, இதெல்லாமே இவங்களுக்கு நல்லா வரும். இதுக்கு அடுத்தபடியா எடுத்துட்டோம்னா, அ ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில, அதாவது டிராவல் ஏஜென்ட்டா இருக்கிறதுங்கிறது, அது இந்த 4ஆம் இடமும் சரி, 7ஆம் இடமும் சரி. 7ஆம் இடத்து அதிபதியும் 2ஆம் இடத்து அதிபதியும் கனெக்ட் ஆனாலும் டிராவல் ஏஜென்ட்டா இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு இதெல்லாம் பிக்கப் ஆகுறதுக்கான ஈஸியான வழிமுறைகள். அப்ப இவங்களோட இன்வெஸ்ட்மென்ட் அங்க கொண்டு போய் வச்சா ஜெயிக்கும். சரி 2க்கு அதிபதி 5க்கு அதிபதி கனெக்ட் ஆகுறாருன்னு வச்சுக்கிருவோமே. அல்ல 2ஆம் இடத்து அதிபதி 5ஆம் இடத்துல போய் நிக்கிறார். அல்லது 5ஆம் இடத்து அதிபதி 2ஆம் இடத்துல வந்து நிக்கிறார். 2க்கு அதிபதி அத பார்க்கிறார், சேர்ந்திருக்கிறார். இப்படி ஏதாவது ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படின்னாக்க, இவங்களுக்கு பெரிய அளவுல பொருளாதாரம், திடீர் பொருளாதாரம் சேர்றதுங்கிறது. டக்குன்னு ஒரு இடத்துல வேலை கிடைச்சுச்சு. படபடன்னு சம்பாரிச்சேன்.
ஆனா திடீர்னு அந்த வேலை மறுபடியும் போயிருச்சு அப்படின்னாக்க என்ன அர்த்தம்? வேற ஒண்ணும் இல்ல. அது சம்மந்தப்பட்ட தசாபுத்தி முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அப்ப பீஸ புடுங்கி விட்டு போயிரும். அந்த இது உள்ள என்டர் ஆகையில என்ன ஆகும்னா, டக்குன்னு பொருளாதாரத்த குடுக்கும். அதுல மெயினானது இப்ப பாருங்க, இந்த இடத்துல ரொம்ப கவனமா ஹேண்டில் பண்ணணும். 2க்கு அதிபதி 5ஆம் இடத்துல போய் நின்னு தசை நடத்துறார் அப்படின்னு வச்சுக்கிறோம். 2ஆம் இடத்து அதிபதி 5ஆம் இடத்துல போய் நின்னு தசை நடத்துறார். இப்போ 5ஆம் இடத்து அதிபதி ஸ்ட்ராங்கா இருந்தா, அந்த ஜாதகருக்கு பொருளாதார கஷ்டம் வந்துரும். கடன்பட்டு போயிருவான். செய்யற தொழில் பாதிக்கும். அல்லது தொழில்ல இடமாற்றம் வரும். சரி. இந்த 2ஆம் இடத்து அதிபதி 5ஆம் இடத்துல போய் உட்கார்ந்து தசை நடத்துறார். 5ஆம் இடத்து அதிபதி நீசமாகிறார், வக்ரமாகிறார், 6, 8, 12க்கு போறார். ராகு கேதுவோட சேர்ந்திருக்கார். யோகமான காலம் இது. பெருசா சம்பாதிப்பாங்க. சார், இதுதான் சார். அப்போ ஒரே இடத்துல அந்த 2க்கு அதிபதி 5ல நிக்கிறார். ஒருத்தருக்கு நல்லா இருக்கும், ஒருத்தருக்கு கஷ்டப்படுக்கும். சரி. 2ஆம் இடத்து அதிபதி 5ஆம் இடத்துல போய் உட்கார்ந்து வக்ரமாயி தசை நடத்துறார். நீசமாயி தசை நடத்துறார். ராகு கேதுவோட சேர்ந்து தசை நடத்துறார். அல்லது லக்னத்துக்கு அஷ்டமாதிபதி 12ஆம் பாவாதிபதியோட சேர்ந்து தசை நடத்துறார். இந்த கண்டிஷன்ல இருந்துச்சுன்னா நிச்சயமா இவங்களுக்கு வருமானம் வரும். ஆனா எண்ட் ஆஃப் த திசையில வந்து அந்த வருமானத்தை இவங்க ஏமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டை போய் தப்பா பண்ணிடுவாங்க. எண்ணிலா அருந்தவத்தோன் இயம்பிய சொல் மருமத்தின் எரிவேல் வாய்ந்த புன்னிலாம் பெரும்புலையில் கணம் நுழைந்தாலனச் செவியில் புகுதலோடும் உன்னிலாவிய துயரம் பிடித்துந்த ஆருயிர் நின்று ஊசலாட கண்ணிழந்தான் வெற்றிடந்தான் என உழைந்தான் காலவேளான். கண்ணில்லாதவனுக்கு கண்ணை கொடுத்துட்டு பிடிங்கிட்டு விட்டா என்ன செய்யுமோ அது மாதிரி இவனுக்கு பொருளாதாரத்தை நிறைய கொடுத்துட்டு அதை பிடிங்கிட்டு விட்டுரும். சிலர் பார்த்தீங்கன்னா ஹிஸ்டரி பேசுவாங்க. இப்படித்தான் வந்து நான் 40 வயசு 30 வயசு இருக்கல அவ்வளோ சம்பாரிச்சேன். சின்ன வயசுல எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. எப்படி இன்வெஸ்ட் பண்றதுன்னு தெரியல. கண்டமேனிக்கு செலவு பண்ணேன். ஆனாலும் எனக்கு அப்படியே பணமா கொட்டுச்சு அப்படின்ற மாதிரியான பாயிண்ட் எல்லாம் சொல்றாங்கல்ல, அதெல்லாம் இந்த மாதிரி வர்றதுல வர்றது. அப்போ இந்த 5ஆம் இடத்துல 2க்கு அதிபதி போய் வக்கரமாய் நிக்கிறார் அப்படின்னதும் நம்ம என்ன சொல்லுவோம், இங்க இருக்க குடும்பம் நிக்காது, சொந்த பந்தத்துல பொண்ணு கட்டி மல்லு கட்டி மண்டைய உடைச்சுக்கிடுவாங்க, அல்லது மாமா பொண்ணு கல்யாணம் பண்ண சொல்லுவான், அத்தை பிள்ளைய கல்யாணம் பண்ண சொல்லுவாங்க, இவங்க மாட்டேன்றுவாரு, அதனால வருத்தம் வரும். இதுல என்ன பியூட்டின்னா அங்க கல்யாணம் பண்ணினாலும் வருத்தம் வரும். இந்த வக்கரமாயிட்டா 5ல போய் நீசமாயிட்டா, வக்கரமாயிட்டா, ராகு எது சேர்ந்துட்டா, பண்ணாலும் சண்டை வரும், பண்ணாட்டியும் சண்டை வந்துடும். சரி. அப்போ இந்த 5ஆம் இடத்துல வந்து 2க்கு அதிபதி போய் வக்கரமாய் நிற்கிறார். 5க்கு அதிபதியும் வீக்கா இருக்காரு அப்படின்னா அவங்களுக்கு லவ் மேரேஜ் வந்துடும். இப்ப காதல் திருமணம் வரும். இந்த மாதிரி ஒரு பொசிஷன் இருக்கு. 2க்கு அதிபதியும் வக்கரம், 5க்கு அதிபதியும் வக்கரம் எல்லாம் சேர்ந்து மல்லுக்கட்டுல இருக்காங்கன்னாக்க இவங்க லவ் பண்ணிட்டு வந்தா பேசாம விட்டுறணும். சந்தோஷமா லவ் பண்ணி நீ அந்த பிள்ளையவே கல்யாணம் பண்ணி நல்லா ஓன்ட்டு கழட்டி விட்டுறணும். அதை விட்டுட்டு நான் அரேஞ்சு மேரேஜ் பண்றேன், என் சாதி சனத்திலேயே பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா கண்டிப்பா குடும்பம் டிஸ்டர்ப் ஆகும். சரி, அவனே கல்யாணம் பண்ணிக்கிட்டா டிஸ்டர்ப் ஆகாதா? ஆகாது சார். நான் பல இடங்கள்ல பார்த்திருக்கேன். அதாவது அந்த மிக்ஸ்டு மேரேஜ் அப்படின்னு வந்துருச்சுன்னா நிச்சயமா உங்களுக்கு இடையில பயங்கர ஒற்றுமை. இதுலயும் இன்னொரு ஒற்றுமை இருக்கு. அதை நம்ம தப்பா என்கரேஜ் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் ஒரு வார்த்தை அதாவது குடும்பத்தோட இருக்காங்க. கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு வந்து ஃபேமிலியா இருக்காங்க. அந்த ஃபேமிலியோட கிளப்பிட்டு வந்துருவான் சிலர். அப்ப இந்த மாதிரி வருது. சிலர் வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆகி ஃபேமிலியோட ஒரு குடும்பத்தை பார்த்துட்டு நல்லா இருப்பாரு. இந்த அம்மா வந்து அவர்கிட்ட பழகும் இல்ல, இவர் பின்னாடியே வந்துருவாரு குடும்பத்தை அப்படியே விட்டுட்டு. இந்த மாதிரி வர்ற குடும்பம் கூட ஃபென்டாஸ்டிக்கா ஓட்டிடுறாங்க சார். பிரமாதமா ஓட்டிடுறாங்க. அது பொருளாதாரமாகட்டும், கரியர் ஆகட்டும், அது இதுன்னு செம்மையா வளர்ந்துறேன். அதனாலதான் பாருங்க சிலர்லாம் வந்து 2வது சம்சாரம் கட்டினதுக்கு அப்புறம் ஆகான்னு வந்தார், ஓஹோன்னு வந்தார் அப்படின்னுவாங்க. இப்ப இந்த இவரு சரவணபவன் ராஜகோபாலுடைய பிரச்சனையில கூட அந்த மாதிரி தான் ஒரு காரணம் சொன்னாங்க. இன்னொரு கல்யாணம் பண்ணா அவருக்கு பெரிய அளவுல பவர் வரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னு சொல்லி ஒரு ரூமர் சொல்றாங்க. அது உண்மையா போய் அது அப்புறம். பட் இருந்தாலும் இந்த மாதிரியான விஷயங்கள் அதுலதான் வந்து சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 2வது சம்சாரம் வந்ததுக்கு அப்புறம் பொருளாதாரம் வருது, பணம் வருது, பெரிய அளவுல நான் எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு வினைக்கும் அதற்கு சமமான எதிர்வினை உண்டு இல்ல. அப்போ வந்து அதனுடைய சைடு எஃபெக்ட் என்ன அப்படின்னாக்க நிம்மதி போயிடும். பணம் இல்லாம இருக்கப்ப நிம்மதியா இருந்திருப்பான். 2வது சம்சாரம் வரையில 2வது சம்சாரம் இல்ல, பிரச்சனையே வந்திருக்கும். 2வது சம்சாரமா கூடயே பணத்தை கொண்டு வந்துரும். அப்போ அந்த வகையில மேல வந்து நிப்பாங்கங்கிற மாதிரியான அமைப்பு இந்த 5ஆம் இடம்ங்கிறது. நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம், 11ஆம் இடத்தை தோண்டு, 7ஆம் இடத்தை தோண்டி எடு, ஒண்ணு இங்கிட்டு பார்க்கலாம் அங்கிட்டு பார்க்கலாம்னு பார்த்துட்டு இருப்போம். நீங்க 7, 11க்கே போக வேண்டியதில்லை. 5ஆம் இடத்து அதிபதி கெட்டு போய் தசை நடக்கிறார், அல்லது 2க்கு அதிபதி 5ல போய் உட்காந்து வீக் ஆகி தசை நடத்துறாரு அப்படின்னாக்க அவங்களுக்கு வந்து கண்டிப்பா லவ் வரும். லவ்ங்கிறது பஞ்சாயத்தான லவ், பிரச்சனையான லவ் வரும். யாரு இந்த லவ் வந்திருக்கு, ஐயாவுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை ஊட்டி இருக்கான், அதுக்கப்புறம் லவ் வரும்.
அல்லது இவர் லவ் பண்ற பொண்ணுக்கு குழந்தை குட்டி எல்லாம் இருக்கான். அப்போ வந்து இவருக்கு லவ் வரும் அப்படின்ற பிறன்மனை நோக்கா பேராண்மை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இவங்க நோக்குவாங்கங்கிற மாதிரியான அந்த ஒரு பாயிண்ட் எல்லாம் வந்துரும். இது வந்து 5ஆம் இடம். 5ஆம் இடம்ங்கிறது கிட்டத்தட்ட கத்தி மேல நடக்கிற மாதிரி. அதாவது கற்பு நிலையை பத்தி சொல்லலையும் 5ஆம் இடம் தான் டச் ஆகும். அதாவது 5ஆம் இடத்ததிபதி பாதிக்கப்பட்டிருந்தா ஏதாவது ஒரு விதத்துல ஆனா கற்புங்கிறது வந்து நம்ம இப்படி எடுத்துக்க கூடாது. எல்லாம் நம்ம பிசிக்கல் கான்டாக்ட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அது வந்து தனி, அதை விட்டுருங்க. ஆனா ஔவையார் வந்து ஒரு வரைவிலக்கணம் கொடுக்குறாங்க. டெரிவேஷன் எப்படி கொடுக்குறாங்கன்னா, கற்பனப்படுவது சொற்திறம்பாமை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த சொல்லுல வந்து திரும்பாமல் இருக்கிறது, சொன்ன சொல் மாறாம இருக்கிறது அப்படின்றது தான் கற்பனப்படுவது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அந்த வகையில வந்து இந்த 5ஆம் இடம் வலுவிழந்ததுன்னா இந்த பிரச்சனைகள் வர்றதுக்கான அமைப்பு. சார் 5ஆம் இடத்து அதிபதி திசை நடக்குது. அவர் நல்லாவே இருக்கார். ஆட்சியா இருக்கார், உச்சமா இருக்கார், வக்கரமா இருக்கார், நீசமா இருக்கார், கேந்திரத்துல இருக்கார், திரிகோணத்துல இருக்கார், ராசி சக்கரத்திலேயே இல்ல. 2 நாளைக்கு லீவ் ஓட்டு வெளில கூட போயிட்டாருன்னு வைங்க. எப்படி எடுத்துக்கிட்டாலும் 5ஆம் இடத்து அதிபதி திசை நடந்ததுன்னா அதாவது பிறன்மனை நோக்குதல் அப்படிங்கிறது தானாவே வரும். எது எதிர்பாலினத்தின் மேல ஒரு ஈர்ப்பு, கவர்ச்சி அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். இதனால பேரு ரிப்பேர் ஆகுறது, காசு வனம் போறதுங்கிறது, ஒரு சிலருக்கு ஆயுசே போறதுங்கிறது, இதெல்லாம் மற்ற கிரகத்தினுடைய காம்பினேஷன் வச்சு வரும். ஆனா பாருங்க, அந்த 5க்கு அதிபதி திசை நடக்கல, அந்த ரொமான்ஸ் ஃபீட் அந்த மூட் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா வரும். அது வந்து அந்த புத்தி ஸ்தானங்கிறதுனால புத்திய கிளப்பி விட்டுரும். ரைட்டாவோ தப்பாவோ கிளப்பி விடும். சரி, 6ஆம் இடத்துல வந்து 2ஆம் இடத்து அதிபதி கனெக்ட் ஆகிறத பத்தி நம்ம பேசிட்டோம். அதாவது வெளிநாட்டு வருமானம் வர்றதுங்கிறது, பிறந்த ஊர்ல இருந்து இடம் மாறி வெளியூர்ல போய் செட்டில் ஆகி அதுல இருந்து ஒரு வருமானத்தை சம்பாதிக்கிறதுங்கிற மாதிரியான அமைப்பு. அதே மாதிரி போன இடத்துல சஃபஸ்டிகேட்டடா பிழைக்கிறதுங்கிறது, அதாவது 6, 2, 9 இந்த காம்பினேஷன் இருந்துச்சுன்னா போன இடத்துல ரொம்ப வசதியாகவும் சௌகரியமாகவும் பிழைப்பாங்கங்கிற மாதிரியான அமைப்பு. இதை எல்லாம் எங்க டிபெண்ட் பண்ணி வருது? இந்த 6, 2 கனெக்ட் ஆகிடும். சார் 6, 2 கனெக்ட் ஆனா மெயினா என்ன சொல்லுவாங்கன்னா, இப்ப நம்ம பேசுறோம் இல்லையா, இதை கேட்கல ஒரு யோசனை வரும். விவரம் தெரியாம பேசிக்கிருக்கான், நல்லதா சொல்லணுங்கிறதுக்காக சொல்லிக்கிருக்கான். 6ஆம் இடம்ங்கிறது ரோகஸ்தானம், அது 2ஆம் இடத்துல வந்தா ரோகம் வந்துடாதா அப்படின்னாக்கும் வராது. நான் தெரியாமத்தையும் கேட்கிறேன். 6, 2 கனெக்ட் ஆகி ஒரு 15 வயசு 20 வயசுல இருக்கான்னு வைங்க ஒரு பையன், அவன் படிக்க மாட்டானா? நிச்சயமா படிப்பான். இன்னும் சொல்லணும்னா நல்லா படிப்பான். அப்போ அவனுக்கு உடம்பு சரியில்லாம போயிடணும், 6க்கு அதிபதி 2ல இருந்துச்சுனாக்க ஹெல்த் நல்லா இருக்காது அப்படின்னா, பிறந்ததுமே நல்லா இல்லாம போக வேண்டியதானே? நம்ம அந்த ஜாதகத்தை பார்க்கல 15 வயசா இருக்கு, 20 வயசா இருக்கு, 50 வயசா இருக்கு, நல்லா இருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த 6, 2 கனெக்ஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப வலுவான கனெக்ஷன். சார் நான் ஒரு விஷயம் சொல்றேன். லக்னாதிபதி ஸ்ட்ராங்கா இருக்காரு, 5ஆம் இடத்ததிபதி ஸ்ட்ராங்கா இருக்கு, 9ஆம் இடத்ததிபதி ஸ்ட்ராங்கா இருக்காரு. இவங்க 3 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மறையலன்னு வச்சுக்கோங்க. ஆட்சி உச்சமாத்தான் இருக்கணுங்கிறது இல்ல. ஒருத்தருக்கு ஒருத்தர் மறையல. 1, 5, 9 திரிகோணாதிபதிகள் மறையலன்னு வச்சுக்கோங்க. இந்த ஜாதகக்காரனுக்கு 6, 2 கனெக்ட் ஆனாலும் சரி, 2, 12 கனெக்ட் ஆனாலும் சரி, அவனுக்கு நெகட்டிவ் இம்பாக்ட் கிடையாது, வராது. யோகமாத்தான் இருக்கும். அப்போ இந்த மற்ற கிரகத்தினுடைய கிரகநிலை அடைவுகள் அப்படின்னு சொல்றோம் பாருங்க, அதுலதான் வந்து அந்த நெகட்டிவ் இம்பாக்ட வந்து எடுக்குமே தவிர 6க்கு அதிபதி போய் 2ல. ஆனா இன்னொரு விஷயம் பாருங்க, 6ஆம் இடத்து அதிபதி 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காருன்னு வச்சுங்களேன், அந்த தசை முடியறதுக்குள்ள நிச்சயமா அவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துல ஹெல்த் பெர்ஸ்பெக்டிவ்ல பஞ்சாயத்து வருது. இந்த பஞ்சாயத்து எது வரைக்கும் வருது அப்படின்னா, அவங்களுக்கு ஆயுள் பயம் வரைக்கும் வந்துருது. ஆனா ஆக்சுவலா ஆயுசு கண்ட வருமானா வராது. சார் ஆயுள் கண்ட வருமானா வராது. ஆனா ஆயுள் சார்ந்த பிரச்சனைகள் அவங்க அந்த பயம் வந்து மனசுல கண்டிப்பா வரும் அவங்களுக்கு. உடல் ரீதியான நலிவு, தொல்லைகள் ஏதாவது ஒண்ணு நிச்சயமா வரும். அப்போ இந்த 6, 2ங்கிறது வந்து அது மாதிரியான அமைப்பு. இந்த 6க்கு அதிபதி 2ல நிக்கிறவங்க எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட பிசினஸ் பண்றதுங்கிறது, வெளிநாட்டு வருமானத்தை சம்பாதிக்கிறதுங்கிறது, அதே மாதிரி பிரச்சனையான பொருட்கள், ஆர்ம்ஸ் அண்ட் அமினிஷன் எல்லாம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி ட்ரக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள். இது வந்து லீகலா பண்ணக்கூடிய வியாபாரங்கள் எல்லாமே பண்ணாலே ஜெயிப்பாங்க. இல்ல இல்லீகலா தான் நான் பண்ண போறேன், ராகு கூட இருந்தா ஜெயிப்பான், கேது கூட இருந்தா மாட்டுவான், அவ்வளவுதான் விஷயம். சரி, இப்ப 6ஆம் இடம் 2ஆம் இடம் இப்படி இருக்கு. 7ஆம் இடத்து அதிபதி 2ஆம் இடத்து அதிபதி இவங்க 2 பேரும் கனெக்ட் ஆகுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இது என்ன கண்டிஷனுக்கு போகும் அப்படின்னா, மனைவி வழி வருமானம்ங்கிறது நான் முதல்ல சொன்ன மாதிரி ஜென்ரல். இடம் விட்டு இடம் மாறி தூரத்துல போய் சம்பாதிக்கிறது, எஸ்பெஷலி கூட்டு தொழில சம்பாதிக்கிறதுங்கிறது, இந்த 2 விஷயத்துல இது பெரிய சக்சஸா இருக்கும்.
ஒண்ணு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, 6க்கு இதுன 2க்கு அதிபதி 7ஆம் இடத்துல போய் நிக்கிறார் அப்படின்னு வச்சுக்குருவோம். இந்த இடம் மாறுனதுக்கு அப்புறம் வருமானம் வருது, அல்லது அறிமுகம் இல்லாத நபர்கள், புதிய நபர்கள் மூலமா நமக்கு வருமானம் வரும். ஒரு கம்பெனில வேலைக்கு சேர்றோம். அந்த முதலாளி என்ன நமக்கு மாமனா, மச்சானா அந்த வகையில வந்து சேர்றதுங்கிற வருமானம்னு கூட எடுத்துக்கிடலாம். திடீர் வருமானம் வர்றதுங்கிறது இதுல வந்து சேர்ந்துரும். இந்த 7ஆம் இடத்துல வந்து 2க்கு அதிபதி போய் நிக்கிறதுங்கிறது. அதே மாரி 2க்கு அதிபதி 7க்கு அதிபதி வந்து 2ஆம் இடத்துல நிக்கிறார் அப்படின்னா, நிச்சயமா அந்த திசையில பொருளாதாரத்துல கண்டிப்பா முன்னுக்கு வந்துருவாங்க. அதே மாரி இவங்க முன்னுக்கு வந்தாலும் பரவால்ல, இவங்கள வச்சு கூட இருக்கிறவங்கள, சொந்த பந்தத்த, நண்பர்கள நெறைய பேர தூக்கி விட்டுருவாங்க சார். அந்த மாதிரியான ஒரு சிந்தனை இவங்களுக்கு உண்டு. அப்போ இதுல நெகட்டிவ் இல்லையா அப்படின்னா இருக்கு. எப்படி? 7க்கு அதிபதி வக்ரம் ஆயிட்டார். லக்ன 2ஆம் பாவாதிபதி 7ல போய் நிக்கிறார். அல்லது 2 பேரும் சேர்ந்திருக்காங்க அப்படின்னு வச்சுங்களேன். அதாவது நண்பர்களால இவங்க கெட்டு போணும். இல்லாட்டி இவங்களால நண்பர்கள் கெட்டு போயிடும். அவன் பாட்டுக்கு அவன் ஏதாவது ஒரு தொழில பண்ணிட்டு இருப்பான். நான் வந்து பார்ட்னரா போடுறேன், உனக்கு இன்வெஸ்ட் பண்றேன்னு சொல்லி இவரு போய் அவன காலி பண்ணிருவாரு. அல்லது இவர் வந்து அமைதியா ஒரு லைன்ல போய்க்கிட்டே இருப்பாரு. நண்பர்கள நம்பி இறங்கிட்டா நான் கெட்டு போனேன், வீணா போனேன்றாங்கல்ல, அந்த மாதிரியான பாயிண்ட் இங்க வந்து சேர்ந்துரும். அப்போ ஆவதும் பெண்ணாலே, அழிவதும் பெண்ணாலேங்கிற மாரி, வருவதும் நண்பர்களாலே, தேய்வதும் நண்பர்களாலே அப்படிங்கிற மாரி, அல்லது கூட்டாளியாலேங்கிற மாரியான பாயிண்ட் போயிரும். இந்த 2 காம்பினேஷன்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, வக்ரம் வரக்கூடாது. இந்த இதுல வக்ரம் வந்ததுன்னா பஞ்சாயத்து வந்துரும். அதே மாரி நீசம், ஆ இது அந்த வீடு குடுத்த கிரகம் வந்து நீசமாகுறது, வக்ரமாகுறது அது வரக்கூடாது. அப்ப நீ வீடு குடுத்த கிரகம் வக்ரமாகி அவரோட ராகு எது சம்மந்தப்பட்டாலும் இங்க பாதிக்காது. இனிமே இது குழப்பியிருக்கும். இருந்தாலும் பின்னால கேட்டோம்னா தெரிஞ்சிரும். அதாவது ஒரு ஒரு ஸ்டெப்பா போக போக அதுல ரெக்கவரி ஆகுறதுக்கான ரூட் இருக்கும். அந்த ரெக்கவரி ரூட் இருந்துச்சுன்னாக்க இங்க ரெக்கவரி ஆயிரும். பிரச்சனை ஆகாது. சரி. அப்போ லக்னாது 2ஆம் பாவாதிபதி 7ஆம் பாவத்துல நிக்கிறதுங்கிறது பிரமாதமானது ஒரு வருமானம். நான் மறுபடியும் சொல்றேன். அடுத்தவங்கள சம்பாரிச்சு குடுக்கறதுங்கிறது, வருமானத்த சம்பாரிக்கிறதுங்கிற மாரியான அமைப்பு. நம்ம சம்பாத்தியம்ங்கிறது அடுத்தவங்க சம்பாரிச்சு நமக்கு குடுப்பாங்க. பார்ட்னர்ஷிப் போட்டு அப்படின்ற மாரியான அம்சம். இதெல்லாமே வந்து அந்த 7, 2க்கு அதிபதி கனெக்ஷன்ல வந்து சேரும்ன்ற மாரியான அமைப்பு. அதே மாரி பெரும்பாலும் இவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் முன்னுக்கு வருவாங்க. பொருளாதார ரீதியா நல்லா முன்னுக்கு வருவதுங்கிறது, ஆஃப்டர் மேரேஜ் நல்லா வருவாங்க. என்ன காரணம்? வீட்ல உட்கார்ந்து வீட்டுக்கார அம்மாவுக்கு பதில் சொல்றத விட, பேசாம ஆபீஸ்க்கு போய் 1000 பேத்துக்கு பதில் சொல்லிடலாம்னு ஓடிருவாங்க. அப்ப ஆபீஸ்லயே இருக்கிறனால ஆட்டோமேட்டிக்கா முன்னேற்றம்ங்கிறது வந்துரும் இல்லையா? அந்த வகையிலயும் வந்துரும்ன்ற மாரியான அம்சம் இதுல எடுத்துக்கலாம். ஸோ, இது மாரியான அமைப்பு இப்ப லக்னத்துக்கு 2ஆம் பாவாதிபதி 7ஆம் இடத்துல வரைக்கும் கனெக்ட் ஆயிருந்துச்சுன்னா என்ன பண்ணும் அப்படிங்கிறத ஓரளவுக்கு நம்ம பார்த்திருக்கோம். நம்ம முழுசா பார்க்கல. இப்ப நம்ம மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணி 1 மணி நேரம் ஆகப்போகுது. அதனால போன தடவையே கொஸ்டின வந்து நம்ம சந்திக்கல. அதுக்கு இடையில இன்னொரு முக்கியமான அறிவிப்பு நான் சொல்லணும். இத முன்னாடியே சொல்லியிருக்கணும். ஆனா எண்ட் ஆஃப் த டைம் சொல்ற மாரி இருக்குது. அதாவது இப்ப மணிகண்டன் ஒரு நண்பர் வந்தார் இல்லையா? ஜாயின் பண்ணிட்டீங்களான்னு கேட்டாங்கல்ல மணிகண்டன்ட்ட. அவர் அநேகமா வெளில போயிட்டாருன்னு நெனைக்கிறேன். மணிகண்டன் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, எனக்கு அவருடைய வேலைய பார்த்து ரொம்ப பிரமிச்சு போயிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு மோர் தென் 15 இயர்ஸ் வந்து நம்ம வீடியோ போட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம். கேமரா முன்னால 20 வருஷத்துக்கு மேல நான் உட்காந்துட்டேன். இன்னும் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். 20 வருஷத்த தாண்டி இருப்பேன் கேமரால உட்கார்றது. இதுல வந்து ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து YouTubeல போட்டிருக்கோம். அது இல்லாம அதே YouTubeல பிரைவேட் வீடியோவா ரொம்ப நெறைய இருக்கு. இத விட கூடுதலான வீடியோ இருக்கு. அப்ப நம்பர் ஆஃப் வீடியோஸ் நெறைய இருக்கு. இதையெல்லாம் எப்படி ஆர்கனைஸ் பண்றது? அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய சேலஞ்சிங்காவே இருந்தது. என்ன காரணம்னா, நம்ம வந்து டைம்லெஸ் வீடியோ தான் போடுறோம். நம்ம இதுல எக்ஸ்பைரியே கிடையாது. இப்ப இந்த வாரம் என்ன செய்யும்? அப்படின்னாக்கா, அந்த வாரம் முடிஞ்சதும் அத்தன வீடியோவும் வேஸ்ட்டா தான் போகும். இல்லையா? ஆனா நம்ம வீடியோ வந்து தூக்கி குப்பையில போட முடியாது. காரணம் என்னன்னா, எல்லா டைம்லயும் சப்ஜெக்ட் டெலிவரி பண்ணிக்கிட்டே இருக்கும். இதுக்கு 10 வருஷத்துக்கு முன்னால இருக்கிறதும் அப்படித்தான், பின்னால இருக்கிறதும் அப்படித்தான். அப்போ இத எப்படி ஆர்கனைஸ் பண்றது அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப குழப்பம் இருந்தது. அதுக்கு டைமும் இல்லையே அப்படின்ற ஒரு இது இருந்தது. இதுல இந்த மணிகண்டன் வந்து திருப்பூர். அவரு நம்ம இதுக்கு பாத யாத்திரைக்கெல்லாம் வந்திருக்கிறாரு. அவரு வந்து என்ன பண்ணாருன்னா, இந்த மொத்த வீடியோவையும் எடுத்து எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பிரமிச்சு போயிட்டேன் சார். அதாவது எவ்வளோ வீடியோ இருக்கு? என்னென்ன டாபிக்ல இருக்கு? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ராகு கேதுவ பத்தி வீடியோஸ் எத்தன இருக்கு? அது தொடர்ந்த ஷார்ட்ஸ். ஷார்ட்ஸ் எவ்வளோ இருக்குது? அத தொடர்ந்து வந்து இத ம 7ஆம் இடம் பத்தி எத்தன இருக்கு? அப்புறம் வந்து தொழில் ஸ்தானத்த பத்தி என்னென்ன இருக்கு? அதாவது டாபிக் வைஸா கிளாசிஃபை பண்ணிட்டார் எல்லாத்தையும். கிளாசிஃபை பண்ணி எல்லாத்தையும் ஃபோல்டர் பண்ணிட்டார். ஃபோல்டர் பண்ணி அந்த லிங்கையும் குடுத்துட்டாரு எனக்கு. குடுத்தாரு. எனக்கு பார்த்ததுமே அது மட்டும் இல்லாம என்னென்ன வீடியோ எவ்வளவு வந்திருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு டீட்டெயிலையும் வந்து
கையில எழுதி அதை ஷேர் பண்ணியிருந்தார் சார். உண்மையிலே எனக்கு பயங்கர ஆச்சரியமா போச்சு. என்னங்கடா அதுன்னு. அதாவது எவ்வளவு டயத்த அவரு எடுத்திருக்காரு அப்படின்னு. அதுக்கு ஒரு ஒரு காரணம் கூட சொன்னாரு. அதாவது நான் வந்து ஜோசியம் படிக்கிறதுக்கு வந்து பொருளாதாரம் இல்லாம இருந்தேன். அப்போ வந்து இதுல தான் எனக்கு ஒரு இடத்து ரொம்ப ஆரம்பத்துல கஷ்டப்பட்டேன் சார் அப்படிங்கிற மாரி ஜோசியம் படிக்கிறதுக்காக கஷ்டப்பட்டேன் சார் அப்படின்ற மாரிலாம் சொன்னாரு. இது வந்து வாஸ்தவம் தான். அப்ப நம்ம என்ன பண்ணுனா, இது ஜோசியத்த கையில கரெக்ட்டா பிடிப்போம் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு வகையில இந்தா போட்டாரு. அண்ணா மன்னிக்கவும் 9 மணிக்கு வேலை முடிந்து வீட்டிற்கு சென்று விடுவேன். வந்த உடனே வந்து விடுகிறேன் நான். மீட்டிங்ல வந்து வெளியில போயிட்டாரு. திருப்பி வர்றேன்னு இது போட்டிருக்காரு. இதுல என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒவ்வொரு வீடியோவும் எத்தனை எத்தனை ட ஒவ்வொரு டாபிக்லயும் எத்தனை எத்தனை வீடியோ வந்திருக்கு அப்படிங்கிறத கிளாசிஃபை பண்ணி, இது இல்லாம ஒரு வேலை பண்ணி வச்சிருக்காருங்க. அதாவது நம்ம குரூப்ல வாட்ஸ்அப் குரூப்ல போட்ட அந்த சுய ஜாதக அந்த ஜாதக பதிவு, அலசல் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? அந்த ஜாதகம், அது சம்மந்தப்பட்ட தன்னிலை விளக்கம். இது எல்லாத்தையும் பிரிச்சு எடுத்திருக்காப்லைங்க. எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி, அதெல்லாம் பிடிஎஃப்பா பண்ணி, கிட்டத்தட்ட எனக்கு அவரு பண்ணியிருக்க ஒர்க்க பார்க்கையில இந்த பிஹெச்டி ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா? அது மாதிரி வந்து உட்கார்ந்து நீ இத எவ்வளவு நாள் தான் பண்ணாப்ல என்னன்னு தெரியல. எல்லாத்தையும் கிளாசிஃபை பண்ணிட்டாரு. இப்போ நமக்கு இதுல நான் வரேன் சார் சொல்றேன். நமக்கு இதுல வந்து ஒரு யோகம்னே சொல்லலாம். நான் நிஜமா சொல்றேன் நமக்கு யோகம். எப்படின்னா, பேசுனது வேணா நானா இருக்கலாம். ஆனா, என்ன யோகம்னா, இப்ப ராகு கேது சம்பந்தமானதோ, அல்லது சனி சம்பந்தமானதோ, அல்லது வக்ரம் சம்பந்தப்பட்டதோ, அல்லது வந்து 2வது கல்யாணம், 2 கல்யாணம், அல்லது வந்து தொழில் சம்பந்தப்பட்டது, வேலை சம்பந்தம், வெளிநாட்டு எத்தனையோ டாபிக் நம்ம பேசியிருப்போம். எல்லாத்தையும் டாபிக் வைஸா ஃபோல்டர் பண்ணிட்டாப்ல. இப்போ நமக்கு என்ன வேணுமோ, அது சம்பந்தப்பட்ட அந்த ஃபோல்டர் எடுத்தோம்னா, அது சம்பந்தப்பட்ட வீடியோஸ் மட்டுமே வரும். அப்போ அத நம்ம ப்ளே பண்ணி எடுக்கல, நமக்கு வேணுங்கிற நோட்ஸ் எடுக்கிறதாகட்டும், அல்லது வந்து அது சம்பந்தப்பட்ட டவுட்ஸ் கிளியர் பண்றதுங்கிறதாகட்டும், ஷார்ட்ஸையும் அதே மாரி கிளாசிஃபை பண்ணியிருக்காரு. சான்ஸே இல்ல சார். அப்போ அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ டயத்த ஸ்பெண்ட் பண்ணி இத்தனையும் பண்ணி வச்சிருக்காரு. இத வந்து நான் உங்கள்ட்ட குடுக்கணும்னா, நான் உங்கள்ட்ட பேசணும்னா அப்படின்னு ஆரம்பிச்சாப்ல. எனக்கு ஏய்யா நீ பண்ணியிருக்க வேலை சாதாரண வேலையா? அந்த முதல்வன் படத்துல மாரி, "எப்பா ஏய் கவர்மெண்ட்டே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது உனக்கு. நீ என்னையா கவர்மெண்ட் வேலைக்கு படிச்சுக்கிருக்கேன்னுவாங்கல்ல." அது மாரி நான் உங்கள்ட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி அவரு சொன்னாரு. எனக்கு கேட்கலயே ரொம்ப பிரமிப்பா இருந்தது. என்னையா இது அப்படின்னு. சரி. அப்போ நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, இத வந்து இந்த கிளாசிஃபிகேஷன வந்து இப்ப WhatsAppல போட்டு விடுறோம்னு வச்சுக்கோங்களேன். நாளைக்கு அது பின்னாடி போகும், முன்னாடி வரும் மறந்துருவோம். அதனால நான் என்ன நினைச்சேன்னா, இவ்ளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காப்ல. இந்த ஒர்க்க ஹானர் பண்ணணும். அதனால என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் அவருக்கு ஒரு நன்றி தெரிவிச்சுட்டு, நம்ம வெப்சைட்ல வந்து ஒரு பேஜ போட்டு, அதுல வந்து டாபிக் வைஸா கிளாசிஃபை பண்ணி, அந்த லிங்க் எல்லாம் அங்க குடுத்துட்டோம்னா, வெப்சைட்டுக்குள்ள போனாங்கன்னா, என்னென்ன டாபிக் வேணுமோ, அந்த டாபிக் ரிலேட்டடான ஃபோல்டர் எடுத்தாங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா YouTubeல ரன் ஆகுற மாரி கொண்டு வந்துரலாம் அப்படின்ற மாரியான ஒரு யோசனை எனக்கு இருக்கு. இன்னைக்கு நானு முந்தா நேத்து அந்த இத பார்த்துட்டேன். அவர் மணிகண்டன் போன மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொன்னாருன்னு நெனைக்கிறேன். ஏற்கனவே ஒரு 2, 3 தடவ என்ட்ட சொல்ல ட்ரை பண்ணாரு. எனக்கு அப்ப வந்து பிடிபடல. இவரு இவ்வளவு எடுத்திருக்காரு. ஜெனரலா எல்லாரும் பேசுவாங்கல்ல, அது மாரி தானே பேசுறாருன்னு நான் நெனச்சுக்கிட்டு இருந்தேன். கடைசில அந்த ஒர்க்க காமிச்சாப்ல பாருங்க. அந்த பேப்பர்ல எழுதி ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருந்தாப்ல. அந்த ஃபோட்டோவ நான் WhatsAppல நம்ம இதுல அரட்டையில ஷேர் பண்றேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு. அப்போ அவ்வளவு ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த ஒர்க்க வந்து நிச்சயமா நம்ம எல்லாருடைய சார்பாவும் அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லணும். ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். அவர் பண்ணியிருக்க வேலை மிகப்பெரிய வேலை. இது வந்து எல்லாத்துக்கும் அதாவது நம்ம காலம் இல்லாம நம்ம காலத்துக்கு அப்புறம் வரக்கூடியவங்களுக்கும் அது பெரிய அளவுல யூஸா இருக்குங்கிற மாரியான ஒரு எண்ணம் எனக்கு இருந்தது. நம்ம எத நோக்கி போயிட்டு இருக்கோம்னு பாருங்க. அப்ப அதுக்கு வந்து அந்த காலம்னு வர்றப்ப வந்து அது தானா வந்து நடக்கணும் அப்படின்னு. தெய்வம் மனுஷ ரூபி அப்படின்னு சொல்லுவாங்க. இறைவன் நேரா வர முடியாதுக்கு மனிதர்கள் வழியா நமக்கு ஹெல்ப் பண்ணுவார். அந்த வகையில மணிகண்டனை வந்து அந்த சாஸ்தா மணிகண்டனாவே எனக்கு அப்படிதான் மனசுல தோணுச்சு. இத்தனைக்கும் ஒரே ஒரு தடவை தான் நான் ஐயப்பனை பார்த்திருக்கேன். ஒரே ஒரு தடவைன்னு சொல்ல முடியாது. ஒரே ஒரு தடவை சபரிமலை போயிருக்கேன். ஐயப்பனை பார்த்தது அந்த ஒரே ட்ரிப்ல 3 தடவை பார்த்தேன். ஸோ மொத்தத்துல நமக்கு இவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவர் வேலையில இருக்காரு. 9 மணிக்கு மேல தான் நான் வீட்டுக்கு வருவேங்கிறாரு. இந்த மீட்டிங்ல வர முடியலனாலும் பரவாயில்ல. ஒரு ஞாயிற்றுக்கிழமை மீட்டிங் வச்சு அவரையும் நம்ம ஹானர் பண்ணணும். பிளஸ் வந்து அந்த கிளாசிஃபிகேஷனை பத்தின இதெல்லாம் போடுற இடத்துல அவருடைய போட்டோவையும் வச்சு போடணும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். அதை வந்து இந்த வார்த்தையை வந்து நான் முன்னாடியே சொல்லியிருந்திருப்பேன். இருந்தாலும் மீட்டிங்கோட எண்டில் சொன்னா தான் அது சரியா வரும் அப்படிங்கிறதுனால தான் சரி இப்ப சொல்லிடலாம் அப்படிங்கிறதுக்காக சொன்னேன். இதை பத்தின கருத்து அப்படிங்கிறதுல நான் பேசிட்டு இருக்கவே எம்ஜிஆர் கணேஷ் சார் வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டாரு.
அதனால ஃபர்ஸ்ட் எம்ஜிஆர் கணேஷ் சார் வாங்க, அடுத்து முருகன் சார் வாங்க. மணிகண்டனுக்கு பெரிய சாஸ்தாங்க நமஸ்காரம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து நான் 2 வருஷம் இருக்கும், 2 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ வந்து வீடியோஸும் கம்மியா இருக்கும் உங்களோடது. இத மாதிரி ஒரு ப்ராஜெக்டை பண்ணலாம்னு சொல்லிட்டு எடுத்து அதுக்கு ஒரு சின்ன ஆப் எல்லாம் கிரியேட் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு, ஆனா அது பண்ண முடியாம போச்சு. அதுக்கப்புறம் தான் உள்ள போன அப்புறம் தான் தெரிஞ்சது எவ்வளவு பெரிய ஒர்க் அது அப்படின்னு. ஆனா இத்தனை பேர் சேர்ந்துட்டுலாம் ட்ரை பண்ணி எல்லாமோ பிளான் பண்ணி பண்ண முடியாததை ஒரு தனி ஆளா பண்ணிருக்காருன்னா நிச்சயமா இது வந்து எனக்கு தெரியும். அதை பத்தி அதை ஆரம்பிச்சு அதை பண்ண ஆரம்பிச்சதுனால எனக்கு தெரியும் அது எவ்வளவு பெரிய ஒரு டாஸ்க் அப்படின்றது தெரியும். அதனால நிச்சயமா அவருக்கு என்னோட நன்றிலாம் பத்தா சார், சாஷ்டாங்க நமஸ்காரம் தான். நீங்க சொன்ன மாதிரி இது வந்து நம்ம பண்ணிட்டு போயிடுறோம் சார். இது வந்து இது இந்த ஒரு விஷயம் வந்து காலங்காலமாவும் இருக்கும். பார்க்கும்போது நம்ம படிக்கும் போதோ ஒரு விஷயத்த பார்க்கும் போதோ ஈஸியா இருந்தாதான் வந்து நம்மளுக்கு அதை மேல போக தோணும். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு 200, 300, 400 வீடியோ இல்ல 1000 வீடியோ இருக்கும் கூட நம்ம தேடி கண்டுபிடிச்சிடலாம் மேனுவலா. ஆனா எக்கச்சக்கமா வீடியோ இருக்கும்போது தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு பைத்தியம் முடிச்சுன்னா அதை விட்டுட்டு போயிடும். இல்ல இதை விட வேற ஏதாவது ஈஸியா இருந்தா பாத்துக்கலான்னு போயிடும். ஆனா அதை வந்து இவர் ஈஸி பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னும் போது இது வந்து எத்தனையோ காலாங்க ஜோசியம் எவ்வளவு நாள் நிக்குமோ அது வந்து இதுவும் நிக்கும் சார். நிச்சயமா அது வந்து ஒரு இடம் நான் சொல்லணும். அதாவது சூரியனுக்கு ஏன் 6 வருஷம், சந்திரனுக்கு ஏன் 10 வருஷம், செவ்வாய்க்கு ஏன் 7 வருஷங்கிறத அந்த கிளாசிபிகேஷன் ஒரு வீடியோல பேசியிருந்தேன். அதுக்கு நிறைய நோட்ஸ் எடுத்து நிறைய நாள் ஒர்க் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் ஒர்க் அதுக்கு ஜாஸ்தி. அந்த வீடியோ வந்து என்னால மறக்கவே முடியாது. அது வந்து கிட்டத்தட்ட நம்மளோட மைல் ஸ்டோன்னே சொல்லலாம். அப்படி ஒரு வீடியோ வந்து அதுக்கு வந்து அன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச டெக்னாலஜி வச்சு கையில எழுதி அதை போட்டோ எடுத்து அதெல்லாம் எடுத்து காமிச்சு அதை கொண்டு வந்து ஸ்கிரீன்ல வச்சு என்னென்னமோ பண்ணேன் அன்னைக்கு. அந்த வீடியோ வந்து சார் நான் தேடி தேடி பாக்குறேன், கிடைக்க மாட்டேங்குது. வீடியோ நம்மகிட்ட தான் இருக்கு, நம்ம சேனலுக்குள்ளதான் கிடக்கு. ஆனா பாருங்க, மணியண்ட வந்து குறிப்பா அந்த வீடியோவே சொன்னாப்லங்க, இந்த மாதிரி வீடியோ சார்னதுமே எனக்கு அது எப்படி இருக்கும் பாருங்க. அதாவது பருத்தி புடவையா காய்ச்ச மாதிரின்றாங்கல்ல, அது மாதிரி மணிச்சந்திரன் நானே கண்டுபிடிக்க முடியல, அந்த மாதிரி வந்துருச்சு. எனிவே தேங்க்யூ சார். ஒரே ஒரு சஜஷன் என்னன்னா வந்து இதுலயே அந்த யூடியூப்லயே கூட நீங்க வந்து பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள அந்த வீடியோவா அதுக்குள்ள வைக்கலாம் சார். இல்ல அதுதான் இவர் யூடியூப்புக்குள்ளதான் பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறாரு. அதை வந்து நம்ம வெப்சைட்ல தனியா கொண்டு வந்துட்டோம்னா அங்க கிளிக் பண்ணா நேரா எடுத்துட்டு போவோம். ஈஸியா இருக்கு சார். முருகன் சார் வாங்க. வணக்கம் 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 குருநாதா. நம்ம குரூப்பில் போடுற ஜாதகங்கள்லாம் ஒரு பிடிஎஃப் எடுத்து ஒரு ஓராண்டு காலத்துக்கு முன்னாலேயே மந்த்லி போட்டுக்கின்னு இருந்தார். அவர் மந்த்லி போடும்போது நான் அவர் கூட பேசினேங்க. பேசி நீங்கள் அருமையான வேலை செய்கிறீங்க, இது வேலை செய்யறதுக்கு கூட ஒரு சின்னதாக ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. கல்யாணத்துக்கு தனியாக, நோய் நொடிகளுக்கு தனியாக, ஹெல்த்துக்கு தனியாக, வெல்த்துக்கு தனியாக, எஜுகேஷன் தனியான அந்த ஆய்வு ஜாதகங்களே பிரித்து வச்சிங்கன்னா யாராவது ஜாதக ஆய்வு பண்ணுறதுக்கும் சரி நமக்கும் சரி ஹெல்ப்பாக இருக்கும். அது மாதிரி எடுத்து போடுங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி போட்டாருங்க. நல்லா பண்ணுறீங்க மணிகண்டன். இந்த வீடியோலாம் கூட கூஞ்சி கிடக்குது நம்ம ஐயாவது. அதை கூட தனித்தனியாக எடுத்து வச்சா ஃபோல்டர் பண்ணி நம்ம மட்டும் தனியாக பார்க்கக்கூடிய ஆப்னு ஒன்று இருக்குது, அதில் போட்டு குருநாதர்கிட்ட சொன்னீங்கன்னா அது ரொம்ப நல்லா படிப்பினியாக இருக்கும். இதெல்லாம் காலத்துக்கும் அழியாத விஷயங்கள். அது மாதிரிலாம் செஞ்சால் ரொம்ப நல்லா இருக்கும் மணிகண்டன். நானும் அவரும் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி பேசியிருக்கோம். நான் அடிக்கடி இந்த மந்த்லி பிடிஎஃப் போடும்போதெல்லாம் அவருக்கு கங்கராச்சுலேட் பண்ணி அவர் கூட பேசுவேன். நான் இப்போ பாத யாத்திரை வரும்போது நேரில் கூட ஒரு 2 தடவை அவர்கிட்ட பேசி பார்த்து எல்லாம் பண்ணின்னு இருந்தாங்க, பேசுனாங்க. அதனுடைய விளைவா இல்லை அவருடைய மனமே சிந்தனைன்னு எண்ணிச்சா எப்படியோ அவருக்கு நான் சமயத்தில் ப்ரைஸ் பண்ணுவேன், பேசுவேன், அடிக்கடி பேசுவேன். நீங்கள் பண்ணுறதுலாம் நல்லா இருக்குது, வாழ்த்துக்கள் போடுவேன். அதில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அவர். ரொம்ப நல்ல விஷயம். நம்ம அந்த தனியாக எடுத்து நம்மளுடைய போட்டு வச்சோம்னா அது நல்லா யூஸ் ஆகும். அருமையான விஷயம் அவர் செஞ்சிருக்காரு. இந்த இடத்துல சார் பேசியிருக்கேன் சார். ஒரு விஷயம் ஆட் பண்ணுறேன். அதாவது நேற்று வந்து அவர் என்கிட்ட பேசினப்ப, இன்னைக்கு காலையில் பேசினார். மணியண்டன் இந்த பிடிஎஃப் மட்டும் எனக்கு ஒரு ஃபைல் சாம்பிளுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொன்னேன். அதை எனக்கு அனுப்பிச்சிருந்தாரு. நான் இப்போ மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதான் பார்த்துட்டு இருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா
அக்கா தம்பி 2 பேர்த்துக்குமே வந்து வாய் பேச வராது. அவங்களுக்கான வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. நான் அந்த ஆக்சுவலி சொல்றேன். குரூப்ல அந்த ஜாதகம் வந்தப்ப நான் பார்க்கல. நான் இன்னைக்கு எடுத்து பார்க்கையில வந்து எனக்கு ஜோசியம் நம்மள எத்தனையோ விதத்துல பிரமிக்க வைக்கும். இன்னைக்கு அப்படி ஒரு பிரமிப்பு. அதாவது என்னன்னா, வாக்கு தனதிவனோடு உறவிய புதனும் கூடி உடன்மட வாராந்தான குற்றிடில் ஊமையாமைங்கிறது பாயிண்ட். பாயிண்ட் இருக்கு, அதுல இது ஒரு பாயிண்ட். இப்போ எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. ஒண்ணு இவருக்கு 2ஆம் இடம் அடி வாங்கியிருக்கணும், இல்ல புதன் அடி வாங்கியிருக்கணும், அல்லது ரெண்டுமே வாங்கியிருக்கணும். இது ரெண்டு இல்லாம அவங்களுக்கு வாக்கு நிக்கிறதுக்கான அமைப்பு இல்ல, அதாவது பேசாம இருக்கிறதுக்கான அமைப்பு இல்ல. அப்ப இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜாதகத்துல இருக்காது அப்படின்னு பார்த்தா, சார் ஆச்சரியமான உண்மை, பிரமாதமா இருக்குது அதுல. சரி, இவங்களுக்கு ஏன் இந்த பிரச்சனை வந்தது அப்படின்னு பார்த்தா, இப்ப நம்ம பேசுவோம் இல்லையா, 1, 5, 9 கிளியரா இருக்கணும்னு சொல்லிட்டு கரெக்டா அங்க பிடிங்கி வச்சிருக்கு. 1, 5, 9ல பிடிங்க, 2 ஜாதகத்திலையும் வச்சிருக்குதா, 2 திணைக்கும் கூட பிறந்ததுங்க. அப்போ இது வந்து என்ன காரணத்தினால இவங்க ஃபேமிலியில இந்த மாதிரி வந்திருக்கு? ஒரு பிள்ளை வந்தா பரவாயில்ல, இன்னொரு பிள்ளையும் வந்திருக்கு, அதுக்கு என்ன காரணம்? அப்பா அவங்க அப்பாவுடைய கர்மா எங்க போய் நிக்குது, அது இந்த ஜாதகத்திலே தெரியுமா, அதுவும் ராசி சக்கரத்துக்குள்ளே தெரியுமான்னு ஆராய்ச்சி பண்ணிக்கிதுங்க. அதுக்குள்ள மணி 8:01 ஆகி போச்சு, விட்டுட்டு ஓடியான்ட்டேன். சரி, இப்ப என்னன்னா, என்னைக்கோ போட்ட ஒரு ஜாதகம், அன்னைக்கு என்னைக்கு போட்டாங்கன்னு தெரியல, பட் ஆனா அந்த ஜாதகத்தை பார்த்துட்டு அப்படியே கேஷுவலா அப்படி பார்த்துட்டே வந்தேன் சார். பார்த்துட்டே வரையில அந்த ஜாதகம் வந்து நின்னேன். நிக்கல, என்னடா இது இப்படி இருக்கு. அப்புறம் இன்னொரு ஜாதகம் வந்தது சார். அந்த ஜாதகத்துல அவருடைய ஃபேமிலி லைஃப்பை பத்தியும் பூர்வீக சொத்தை பத்தியும் ஜோசியம் சொல்ல முடியுமான்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தார் சார். உண்மையிலேயே சொல்றேன், அந்த ஜாதகத்தை பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு. அதாவது லக்னம் வந்து மகர லக்னம், 8ல குரு. இப்ப குரு தசை நடக்குது, சரியா? புதன் புத்தி நடக்குது அவருக்கு. புதன் வந்து 5ஆம் இடத்துல, அதான புதன் வந்து 12ஆம் இடத்துல இருக்காரு சார். மறுபடியும் ரிப்பீட் பண்றேன், மகர லக்னம், 8ல குரு, 12ல புதன். சரி, இப்ப குரு தசையில புதன் புத்தி நடக்குது அப்படின்னா அதுல நடப்புன்னு கீழே போட்டுருக்கு. இப்போ சார் நான் என்ன பண்ணேன், இவர் கேட்டிருக்க கேள்வி, இந்த ஜாதகம் இதை ரெண்டையும் ரிலேட் பண்ணா எப்படி ரிலேட் ஆகும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்தது. அப்போ இன்னைக்கு என்ன கிழமை அப்படின்னு பார்த்தேன். இன்னைக்கு வியாழக்கிழமை இல்லையா? சிம்மத்துல குரு இருக்கார், அப்படியே பிக்ஸ் பண்ணிக்கங்க. சிம்மத்துல குரு தனிச்சு நிற்கிறார், குரு தசை நடக்குது, குரு 5க்கு அதிபதி, பூர்வீக சொத்து, அவர் அஷ்டமாதிபதி, அதுல தடையும் பஞ்சாயத்தும். என்னால எப்ப விற்க முடியும், அதை மனைவி பேர்ல மாத்திட்டேன், அப்படியும் விற்க முடியல அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட் அதுல இருந்தது. இப்ப 5ஆம் இடம்ங்கிறது பூர்வ புண்ணியம், சொத்து, அந்த பாயிண்ட் வந்துருச்சா? சரி, ஜோசியம் என்னால ஏன் சொல்ல முடியுமான்னு கேட்கிறாப்புல. அந்த கொஸ்டின் எதுக்கு வருது அப்படின்னு பார்த்தா, குருவுக்கு 2ஆம் இடத்த அதிபதி புதன், சரியா? அப்ப புதன் ஜோசியத்தை கொண்டு வந்துருவார்ல, அப்ப ஜோசியத்தை ப்ரொஃபஷனலா எடுத்துக்கிட்டுமாங்கிற மாதிரியான கொஸ்டின் வருது. இதுக்கப்புறம் என்ன, இன்னும் அதை இனிமேத்தான் அதை இது பண்ணணும், ஆராய்ச்சி பண்ணணும். இதை பார்த்ததுமே நம்ம மீட்டிங்ல வந்து அந்த ஜாத்தை டிஸ்பிளே பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா பாருங்க, இந்த ஆர்வம் இன்னும் தாங்கல, அதனால ஓப்பனாவே சொல்லிட்டேன். இருந்தாலும் மறுபடியும் கூட அது கை கிடைக்கட்டும், எடுத்து வச்சு பண்ணுவோம். இதுல என்ன எனக்கு ஒரு ஆச்சரியம்னா, இந்த டேட்டாஸ் இருக்க போய் தான் நம்ம இதை பேச முடியுது. டேட்டா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எங்க போய் நிற்போம் பாருங்க, கைக்கு கிடைச்சதையும் விட்டுருவோங்கிற மாதிரியான பாயிண்ட். அதனால அதுலயும் ஒர்க் பண்ணியிருக்காப்புல. உண்மையிலேயே சொல்றேன், மணிகண்டனுக்கு அவர் எம்ஜிஆர் கணேஷ் சார் சொல்லிட்டாரு, அதுக்கு மேல ஒரு பெரிய வார்த்தை நான் சொல்ல போறது இல்லை. இருந்தாலும் அவர் வந்து பெருசா நினைச்சிட்டு இருக்காரு நம்மள. இருந்தாலும் நிஜமாலுமே சொல்றேன், நேரா நின்னான்னா மனுஷன் காலிலேயே விழுந்துருவேன் நான். அத்தந்தண்டி வேலையை பண்ணி வச்சிருக்காப்புல. எனக்கு வந்து அதுன்னு முருகனே வந்து அப்படியான ஒரு ஹெல்ப்பை பண்ணியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். இது வந்து நமக்கு லேர்னிங், எத்தனையோ விஷயங்கள் நமக்கு லேர்ன் பண்றதுக்கு வருதில்ல. அப்போ ஒரு 2 ஜாதகத்தை எடுத்து வச்சதுக்கு எவ்வளவு விஷயத்த சொல்லுதுன்னா, இன்னும் அதுல இருக்க ஜாதகம் எல்லாம் எடுத்தா எத்தனை விஷயத்த சொல்றது, எத்தனை மெத்தட்ல சொல்றது, யோசிச்சு பாருங்க. இது ஒரு ஆச்சரியமான விஷயம். அந்த வகையில வந்து இவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லணும். இதை வந்து நம்ம எல்லாரும் முன்னாலேயும் அவருக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு மீட்டிங் அவசியம் வந்துருங்க மணிகண்டன் அப்படின்னு சொன்னேன். அதேமா வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். மணிகண்டன் வந்துட்டீங்கல்ல? மியூட் எடுத்துட்டு பேசுங்க வந்திருந்தீங்கன்னா. குருநாதா வணக்கம். குருநாதா திருச்சியிலிருந்து அவர் 9:30 மணிக்கு தான் வீட்டுக்கு போவாரு. மணிகண்டன் ஐயா வந்துட்டாங்க.
மணிகண்டன் மியூட் எடுங்க. நான் இப்போ மியூட் ஆல் போட்டிருக்கேன். ஐயா வந்துட்டாங்கய்யா. ம் ம் ஐயா கேக்குதாங்கய்யா? கேக்குதுப்பா. ஓகே வந்துட்டாங்கய்யா. இன்னைக்கு வந்து சீக்கிரமாவே சொல்லிட்டு வந்துட்டாங்கய்யா. ரொம்ப நல்ல வேலை செஞ்சீங்க. முன்னால பேசணுங்கிறத இது இருக்கட்டும். இப்ப இந்த ஏன் எக்கோ ஆகுது? யாரோ ஒருத்தர் மைக் ஓபன் பண்ணுங்க. மியூட் ஆல். சரி, இப்போ இந்த ஒர்க் வந்து பெரிய ஒர்க் பண்ணியாச்சுப்பா. இதை வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்மள்ட்ட தான் வெப்சைட் இருக்குல்ல, அந்த வெப்சைட்ல கிளாசிபிகேஷன் வழியா கொண்டு மணி உங்க மைக் தான் ரிப்பேர். அதை ஐயா ஒரு நிமிஷம். இப்போ கரெக்டாக இருக்குங்களா ஐயா? இப்ப கரெக்டா இருக்கு. சரிங்க. இல்ல எப்பயும் மறுபடியும் மட்டும் கேக்குதா? எல்லாத்துக்கும் ஜி எல்லாத்துக்கும் கேக்குதுங்க ஜி. எல்லாத்துக்கும் எக்கோ வருது, எல்லாரோட எக்கோ வருது. அதாவது நான் ஏன் மைக்கை மியூட் பண்ணணும் போல இருக்கு. அது ஆட்டோ மியூட் ஆகணும், ஏன் ஆகலைன்னு தெரியல. பரவாயில்ல. இப்போ இந்த இதை வந்து நீங்க இந்த உழைப்பு வந்து எந்த இடத்துலையும் சோட போயிடக்கூடாதுப்பா. இதை வந்து ப்ராப்பரா வந்து நீங்க கையில கொடுக்கறத கரெக்டா ஹேண்டில் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த ஜாதகம் இருக்கு இல்லையா, சார் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த ஜாதகத்தை நான் வந்து ஒரு லிங்க் கொடுக்குறேன்ப்பா. அந்த லிங்க்ல வந்து நம்மளோட சாஃப்ட்வேரே வரும். இன்னும் நம்ம சாஃப்ட்வேர் பப்ளிஷ் பண்ணலை. அது வந்து இடையில கொஞ்சம் இதா இருக்கிறதுங்கிறதுனால டைம் டிலே ஆயிட்டு இருக்குது. இருங்க காமிக்கிறேன். ஸ்கிரீன் ஷேர், என்டையர் ஸ்கிரீன். எல்லாத்துக்கும் ஸ்கிரீன் தெரியுதாங்க? தெரியுதுங்க ஐயா. சரி ஜி தெரியுதுங்க ஜி. இது நம்மளுடைய ஓன் சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேர்ல பாத்தீங்கன்னா நம்ம ஜாதகத்தை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அது இல்லாம இந்த அதாவது சிம்பிளஸ்ட் வேலை இருக்கும். கடியார பிரசனமும் வந்துடும், ப்ளஸ் வந்து இதுவும் வந்துடும், ஜாதகமும் வந்துடும். இதை பிரிண்ட் அவுட்டும் சிங்கிள் பேஜ் எடுத்துக்கலாம். அந்த செட்டப்ல தான் இருக்கு. இது ட்ரையல் வெர்ஷன் தான் ஓடிட்டு இருக்குது. இப்போ கரெக்டா வந்துருச்சு. இதை கொடுக்கணும், இன்னும் பப்ளிக்கா கொடுக்கணும். இந்த இதுல வந்து அந்த மணிகண்டன், இந்த ஜாதகம் நீங்க எடுக்கிறீங்க இல்லையா, அந்த டேட்டா பர்த் டயத்தை இதுல போட்டுட்டு, இந்த சாஃப்ட்வேர்ல போட்டுட்டு கீழே வந்து நோட்ஸும் எழுதிடலாம். இந்த பாருங்க, அவங்க கேட்டிருக்க கேள்வியை அப்படியே காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணா வேலை முடிஞ்சு. இதை வந்து நம்ம தனியா எடுத்துடலாம். இதுக்கு வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எளிமையா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது எளிமையா இருந்ததுன்னா அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம். இது சம்பந்தமா நான் உங்கள்கிட்ட இன்னும் நான் பேசுறேன், தனியா பேசுறேன். சரியா? இருங்க, இதை இப்போ ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஏன் அப்புறம் இந்த சாஃப்ட்வேர் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம எல்லாருமே யூஸ் பண்ற மாதிரி கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி அக்யூரசி வேணும், அதுல எதுவும் மிஸ்டேக் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவ்வளோ நாள் ரன் பண்ணிக்கிட்டே இருந்தோம். இப்போ அதை சரிவன சொல்லல, அந்த என்ஜினியருக்கு வந்து ஃபேமிலி இஷ்யூஸ், கொஞ்சம் உடம்பு முடியாமல் போய் அந்த இதில் டிலே ஆகிட்டு இருக்கு. இது ரெடி ஆகட்டும். அப்புறம் எடுத்து கொடுத்துட்டோம்னா நம்ம சேவ் கொள்றது, இந்த ஷேர் பண்ணுற ஜாதகமெல்லாம் இதுலேயே எடுத்து ஷேர் பண்ணலாம். இன்னும் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனிவே மணிகண்டன், நீங்கள் பண்ண அந்த மிகப்பெரிய ஒர்க்கு வந்து முதல்ல வந்து ஹலோ சொல்லுங்க, யார் வந்தீங்க? ஐயா நான் தாங்க ஐயா. ஒரு 2 நிமிஷம் பேசலாங்களா ஐயா? தாராளமா பேசுங்க. ஐயா, நான் கிட்டத்தட்ட தமிழ் விழாவுக்கு வந்ததுலேருந்து உங்களை பார்க்கணும், பேசணும்னு சொல்லி நினச்சிட்டே இருந்தேன் ஐயா. அது இந்த ஆப் மூலயமா தான் உங்களை பார்க்கறதுக்கும் பேசுறதுக்கும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுங்கய்யா. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னது வந்து முத்துசாமி என்கிட்ட சொன்னேன். அவர் சொல்லும்போது என்ன சொன்னார்னா, மணி இப்போ நீ பண்ணியிருக்க ரொம்ப நல்ல வேலை, அது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு அவரும் சொன்னார். அப்புறம் திருச்சி வீரராகவன் அவர்கிட்டையும் அந்த அண்ணாட்டையும் சொன்னேன். அந்த அண்ணா வந்துட்டு கண்டிப்பாக நீ குருநாதர்கிட்ட சொல்லு, இது கண்டிப்பாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார், அது எல்லாத்துக்கும் பயன்பெற வகையில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். இப்போ நம்ம ஒரு விஷயத்த செஞ்சதுக்கப்புறம் நம்ம யார்கிட்ட சொல்கிறோமோ அவங்க வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்களோ அதை பொறுத்து தாங்க எல்லா விஷயத்தையும் பண்ண முடியும்.
இப்போ நான் ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட சொன்னேன், அவங்க வந்து கொடுத்த என்கரேஜ்னாட்டிக்கு இந்த அளவுக்கு பண்ணிட்டேன். அப்புறம் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ பண்ணுறதுக்கான முதல் ஆர்வம் வந்ததுங்கய்யா 2022 நான் டிஜேயில் ஜாயின் பண்ணேங்கய்யா. அப்போ பார்த்தீங்கன்னா நைட் ஒரு பேச்சுவார்த்தை எல்லாத்துக்குள்ளேயும் போயிட்டு இருந்ததுங்கய்யா. என்னென்னா நவகிரகங்கள் வீடியோ பற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்க. நான் அந்த வீடியோ வந்து 2 நாளைக்கு முன்னாடி தான் பார்த்தேன். ஆனால் அந்த வீடியோ எனக்கு தேட கிடைக்கவே இல்லை. அப்புறம் என்னப்பா கிடைக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தா, அப்புறம் நான் தேடி கிடைக்கிறதுக்கே 20 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நைட்டு 11 மணிக்கு தேடி 12, 11:30 தான் கண்டே பிடிச்சேங்க. சரி இதை எளிமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு எண்ணம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ டெய்லி போடுற வீடியோ அதுக்கு பின்னாடி 1 by 1 வந்தே ஆகணும். ஆனால் அந்த வீடியோ இது கூட மெர்ஜ் பண்ண அப்படின்னா அப்படி வரவே இல்லைங்க. அதுக்கப்புறம் பார்த்தா மறுபடியும் ஒரு வேலை பார்த்து அதுக்கப்புறம் பண்ணி அந்த வீடியோ எல்லாம் அந்தந்த ஃபோல்டரு கீழே வர மாதிரியே எல்லாத்தையும் பண்ணதுங்க. இது 2022 அந்த பேச்சுவார்த்தையில் அந்த கான்வெகேஷனில் அதுக்கப்புறம் இது ஸ்டெப் எடுத்து வச்சு பண்ணதுங்க. அதுக்கப்புறம் எல்லா தலைப்புலையும் நீங்கள் பேசியிருக்கீங்க. அதில் ஸ்பெசிஃபிக்காக வந்து இப்போ நம்ம ஒரு தலைப்பை தேடுறோம் அப்படின்னா ஹின்ஸுன்னு சொல்லி தனியாக ஒரு டாபிக் கொடுத்துருக்கீங்க. அதில் ஒரு 250 வீடியோவோடு இருக்குங்க. அந்த ஹின்ஸுன்னு டாப்பிக்குள்ளே போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம எதை பற்றி கேள்வி கேட்டாலும் அதுக்கு உண்டான பதில் நீங்களே சொல்லியிருக்கீங்க. அந்த மாதிரி எல்லாத்தையும் அந்த ஃபைல் எல்லாமே ரெடி பண்ணியிருக்கீங்க. என்னப்பா சொல்கிறேன் அந்த ஹின்ஸ்னு ஒரு ஃபோல்டருக்குள்ளே போனோமாங்க. அந்த ஹின்ஸ் அந்த லிங்க்குக்குள்ளே தொட்டா அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 250 வீடியோ அதில் இருக்குங்க. அதில் எல்லா கேள்விக்கு உண்டான பதில் நீங்களே சொல்லியிருக்கீங்க. அதில் எல்லா வீடியோவுமே இருக்குங்க, எல்லா தலைப்புமே இருக்குங்க. அப்போ அதே மாதிரி ஷார்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வயசாக தனித்தனியாக பிரிச்சுருக்கேங்க. இது பிரித்ததுக்கப்புறம் இன்னொரு யோசனை வந்துச்சு. என்னென்னாங்க, இப்போ நம்ம பொதுவாக பிரிச்சுட்டோம் அப்படின்னா கிரகத்தை பற்றி மட்டும்தான் எல்லோரும் தெரிஞ்சுக்குவாங்க. பாவக ரீதியாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பாவக ரீதியாகவும் தனியாக பிரிச்சிருக்கேன், கிரகங்கள் ரீதியாகவும் தனியாக பிரிச்சிருக்கேன், காரகத்துவம் ரீதியாக நீங்கள் சொன்னதையும் தனியாக பிரிச்சிருக்கேன், நட்சத்திரங்களை பற்றி நீங்கள் பேசுனதும் தனியாக பிரிச்சிருக்கீங்க. எல்லாமே தனித்தனியாக இருக்குங்க. சான்ஸே இல்லப்பா. இதுக்கு வந்து ஒரு ஆனர் பண்ணணும். மீட்டிங் வாங்க. கண்டிப்பாங்க. நான் பேசுறேன் மறுபடியும் அந்த உழைப்பை எடுத்து எல்லாத்துக்கும் பயன்படுற மாதிரி தூக்கி வச்சிருவோம். எல்லாத்துக்கும் இது பயன்பட்டா ரொம்ப மகிழ்ச்சிங்க. வேற எதுவுமே கண்டிப்பா நன்றிங்க. நன்றிப்பா. நன்றி. மணிகண்டன் நீங்க மியூட் போட்டு. இப்ப எக்கோ ஆகுதா சார்? மணிகண்டன் மைக்ல தான் ஏதோ பஞ்சாயத்து இருக்கு. இப்ப எக்கோ ஆகல? இல்ல சார். இதுல இன்னொரு நண்பர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. என்ன கேட்டிருந்தாருன்னா, அதாவது இதுல வந்துருச்சு MR குமார் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாரு சார். Dear Guruji, I have been always itching to ask this question, which I feel is not personal. For every action like color of the dress or time-related activities, you have a specific astrological predictions. For example, when you are traveling, you see a red vehicle, you have a conclusion on it. If someone wears a yellow dress, you have an answer on it. Whether the event will happen or not, அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடறேன். I would like to know how you manage this in your personal life, as if you know the answer before the event is completed, do you switch off astrology in your personal activity? Please let us know how to manage. Is there any specific sadhana you do for it? If you know when a bad or good event happen, the anxiety will be more before the action and the thrill to live will peter off. Please explain this if any of your videos. Thanks and best regards, Kumar. அப்படின்னு சொல்லி இதில் தான் கொடுத்துருக்காங்க. இதில் அரட்டையில் இந்த இதை படிக்கையில் தான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. அதாவது ராமாயணத்தில் ஒரு விஷயம் இருக்கு. முனிவர் வந்து சேவல் கூவுது. சேவல் கூவுனதுமே பொழுது விடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போய் குளிச்சுட்டு அவர் ரெடி ஆகி பூஜை எல்லாம் பண்ணுறதுக்கு ரெடி ஆகி வரையில இங்கே இந்திரன் வந்து அவங்க வீட்டுக்காரம்மாவை போட்டு
கலகலன்னு கலைச்சு விட்டுறான். அதுல பஞ்சாயத்தாகி 2 பேர்த்துக்கும் சாபம் கொடுத்துட்றாரு. அகலிகை கல்லா போயிட்டா அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் வரும். என்னன்னா, இவர் கிளம்பி போறார் இல்லையா? சேவல் கூவுனதும் எந்திரிச்சு போறார் இல்லையா? இவர் தான் முக்காலமும் அறிந்த முனிவர் தானே. கூவுறது சேவல் இல்ல. இந்த கூறுகட்டை கூவுறேங்கிறது ஏன் கண்டுபிடிக்கல? இது ஒரு பாயிண்ட். இன்னொன்னு பெரிய புராணத்துல வரும். ஒரு அரசன், அந்த நாயனார் பேர் எனக்கு ஞாபகத்துல வரல. அரசன் இதுல ஏறி உட்காந்து போறாரு. யானை மேல உட்காந்து போய்கிட்டு இருக்காரு. நகர பரிபாலனத்துக்காக அப்படி போறாரு. நகர்வலம் போறாரு. ஏத்தாப்புல துணி வெளுக்கிறவர், இந்த சார மண்ணுன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல வெள்ளாவி வைப்பாங்க. வெள்ளாவிங்கிறது சார மண்ணில் ஏதோ பிரட்டி அது ஏதோ ஒரு ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் பண்ணி அந்த துணியை வேக வச்ச மாதிரி வச்சு அதுக்கப்புறம் துவைப்பாங்க. அது வெள்ளையா வரும் அப்படிம்பாங்க. அப்ப அந்த மண்ணை அந்த ஒர்க் பண்ணிட்டு அந்த ஆத்துல இருந்து ஏத்து வந்துட்டு இருக்காரு வீட்டுக்காரம்மாவோட. வரையில இந்த அரசர் இறங்கி போய் அவரு நேரா போய் காலில் விழுந்துட்டார். அவர் காலில் எதுக்கு காலில் அரசன் போய் ஒரு துணி விளக்குறவருடைய காலில் விழுகிறாரு அப்படின்னாக்கா, அவருடைய அந்த இது சிவயோகி மாதிரி இருந்ததாம். அந்த உடம்பு பூரா சார மண்ணெல்லாம் இருந்து எல்லாம் அவரை பார்க்கறதுக்கே சிவயோகி மாதிரி இருந்தாரு. அதனால போய் விழுந்துட்டாரு. இப்போ ஒரு விஷயம், ஒரு அரசன் ஒரு நாட்டை கட்டி காக்கிறவன், அவன் போய் ஒரு சலவை தொழிலாளி காலில் விழுகிறான் அப்படின்னா, அவன் சலவை தொழிலாளி, இவன் முனிவர் அப்படின்னு அந்த பிரிச்சு பார்க்கிற விவரம் தெரியாதவன் ஒருத்தன் அரசனா இருந்தான்னா, அப்ப அவனுடைய அரச பரிபாலனை எந்த அளவுக்கு இருக்கும்? அப்ப இவன் கொஞ்சம் விவரம் இல்லாத அரசனா? அதே மாதிரி இந்த முனிவர் விவரம் இல்லாத முனிவரா அப்படின்னாக்க, இந்த இடத்துல எப்படி எடுத்துக்கலாம்னு நான் பாக்குறேன்னா, இந்த அதாவது 24 மணி நேரமும் விழிப்பா வச்சிருக்கிறது அப்படிங்கிறது யாராலையும் முடியாது, இறைவனை தவிர. நம்ம கத்துக்கிட்ட வித்தைகளை விழிப்பா வச்சிருக்கிறதுங்கிறது வாய்ப்பு இல்லை. அப்போ அந்த முனிவர் ஒரு இடத்துல போக்கஸ் பண்றப்ப, அதாவது இந்த விஷயம் நமக்கு தெரியணும்னு போக்கஸ் பண்றப்ப அவருக்கு அந்த விஷயம் தொடர்பான எல்லாமே தெரிய வரும். இப்போ ஒரு எடுத்துக்காட்டா, இப்ப சேவல் தான் கூவுதா அப்படிங்கறதுல அதுல கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தாருன்னா இது சேவல் இல்லைங்கிறது தெரியும். ஆனா சேவல் கூவிருச்சு, நமக்கு பூஜைக்கு டைம் ஆச்சுங்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்ணல. அவர் பூஜையை நோக்கி ஓடி இருக்காரு, சேவலை நோக்கி ஓடல. அப்ப அந்த இடத்துல அவர் எல்லா திறனும் இருந்தும் ஏமாறுறார். அதுதான் மனுஷனா பிறந்ததுக்கான பிறப்பு. அது மாதிரி அரசன் போய் காலில் விழுந்தப்ப அதுக்கு அவன் காரணம் என்ன சொன்னான்னா, அந்த அரசன் சொல்ற காரணம், நீ என்ன தொழில் வேணாலும் பண்ண, எனக்கு அது பிரச்சனை இல்லை. நீ வந்த வேஷம் எனக்கு சிவனடியாரை ஞாபகப்படுத்துச்சு. சிவனடியார் இப்படிதான் இருப்பாங்கிறத ஞாபகப்படுத்துச்சு. அந்த ஞாபகப்படுத்தினதுக்கு உனக்கு நன்றி சொல்றதுக்காக காலில் விழுந்தேன்னா. சார் கவனிங்க சார், சிவனடியார் காலில் விழுந்தேன்னு சொல்லல. சிவனடியாருடைய ஞாபகத்தை, அந்த அவருடைய தோற்றத்தை நீ எனக்கு நினைவுல கொண்டு வந்த பத்தியா, அந்த நினைவு கொண்டு வந்ததுக்கு உனக்கு நன்றி சொல்றதுக்கு காலில் விழுந்தேன்னா. அப்போ இது எவ்வளவு இன்டெலெக்சுவலான விஷயம். அது மாதிரி இப்ப நீங்களும் நானும் ஜோசியம் படிச்சுட்டேன், அத்தந்தண்டி ஆளுக்கே அப்படி. நீங்களும் நானும் ஜோசியம் படிச்சிட்டோம்னா நம்ம எல்லா நேரமும் பெரிய கிங்காத்தே இருப்போம் அப்படின்னம்னாக்கா, அப்படிலாம் கிங்காலாம் இருக்க முடியாது. எங்க அப்பாவும் இறந்து போனார், என் மாமா என்னை வளர்த்தவர் தவறி போனார். அப்போ டாக்டர் கூப்பிட்டு சொல்றாரு, என்ன சொல்றாரு, இந்த மாதிரி நீங்க ஆல் ப்ரிப்பரேஷன் யூ ஹவ் மேட், யூ ஷுட் மேடுன்றார். நீங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கங்க, அது 1 or 2 days தான் அப்படின்னாரு. சார் எனக்கு அடுத்த செகண்ட் நம்மகிட்ட ஆயுதம் இருக்குல்ல, அதனாலதான் சரம் பார்ப்பவனோடு சரவாதே, பச்சி பார்ப்பவனோடு பழகாதே, ஓரை பார்ப்பவனோய் உரசாதேன்னுலாம் சொல்லுவாங்க. என்ன காரணம்னா, இந்த நம்ம ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அதை பிரயோகம் பண்ணிடுவோம். நான் என்ன பண்ணேன், டக்குன்னு ஒரு ஜாமக்கோல் எடுக்கிறேன் சார், நல்லா தான் வருது. ஏன்னா நமக்கு எல்லாமே பாசிட்டிவா தானே தெரியும், நல்லா தான் வருது. அப்புறம் வேற ஒரு பிரச்சனை எடுக்கிறேன், அதுவும் சரியா தான் வருது, நட்ட ஜாதகம் மாதிரி. அப்புறம் ஓரையில செக் பண்றேன், அதுவும் சரியா தான் வருது. சே, இந்த டாக்டருக்கு விவரம் பத்தாதுப்பா, அவன் எதையோ சொல்லணுங்கிறதுக்காக சொல்லிட்டு இருக்கேன் போல இருக்குன்ட்டு நான் வந்துட்டேன். மேரையில விட்டுட்டு நைட்டு 10 மணிக்கு அங்க இருந்து கிளம்பி வர்றேன் சார். இங்க 11 மணிக்கு வீட்டுல தூங்குறதுக்கு சாப்பிடல. அன்னைக்கு நம்ம தான் வருத்தத்துல இருப்போம்ல, படுக்கிறேன். 2 மணிக்கு எனக்கு போன் வருது, ஆள் இல்லைன்னு. அதே மாதிரி எங்க அப்பா தவறுனப்ப நான் போய் கை நீட்டி நிக்கிறேன். வர்றவங்க எல்லாருமே கேட்குறேன், நீ ஜோசியக்காரன் தானே, உனக்கு தெரியாதா அப்படின்னாக்க, சரி தெரியுது, என்ன செய்வ, போற உசுரை கையில பிடிச்சி நிறுத்த முடியுமா? நம்ம என்ன சார் செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம எல்லா கண்ட்ரோலும் நம்ம வச்சிருக்கிறதா நினைச்சுக்கிட்டு இருக்கோம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது.
அவன் லைஃப்லயே அதை சரி பண்ண முடியாதுன்னா நம்ம எங்க போய் அடுத்தவன் லைஃப்பை சரி பண்றது? அப்ப சஜஷன் தான் கொடுக்க முடியும். நீ இந்த டைம்ல நல்லா இருக்கும், இது நல்லா இருக்காது, இல்ல கவனமானட, இதுல கோயில் குளத்துக்கு போயிட்டு வா அப்படின்ற சஜஷன் தான் கொடுக்க முடியும். ஆனா நம்ம என்ன பண்றோம், ஜோசியம் பழகுனதுமே ஒரு ஸ்டெப் மேல போய் உனக்கு நான் இதை சரி பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரியான பாயிண்ட்ல இறங்குறோம் பாருங்க, அங்கதான் சிக்கிக்கிறோம். ஏன்னா இன்னொருத்தனுடைய கர்மாவையும் லைஃப் லைனையும் நம்மளால மாற்ற முடியாது, மாத்துறதுக்கு வழி இல்லை. நம்மகிட்ட அந்த திறன்லாம் கிடையாது, அந்த சக்தியும் நம்மகிட்ட கிடையாது. அப்படிங்கல அதனாலதான் வந்து மழித்தலும் நீட்டலும் வேண்டாம், உலகம் பழித்தது ஒழித்து விடுங்கிறது. ஸோ அந்த வகையில அவரு சார் கேட்ட கேள்விக்கு வந்து நம்ம எல்லா நேரத்தையும் விழிப்பா இருக்க முடியாது. சில விஷயங்கள் விழிப்பா இருந்தும் ஒன்றும் பண்ண முடியாது, வேடிக்கை தான் பார்க்க முடியும். நம்ம வந்து ஒரு சினிமா படம் பார்க்குற மாதிரி தானே தவிர அதை வந்து பாஸ் பண்ணவோ ஃபார்வேர்டு பண்ணவோ ரீவைன் பண்ணவோ எதுவும் செய்ய முடியாது. அப்படியே பார்த்துக்கலாம். நமக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு பின்னாடி என்ன காட்சி வரப்போகுதுங்கிறத அந்த டைரக்டருக்கு தெரியும், வேணா அந்த நடிச்சவங்களுக்கு தெரியும், அதை வேணா பார்க்கலாம், அதை மாற்றி அமைக்க முடியாது, அவ்வளவுதான். அப்போ ஜோசியம் படிக்கிறது ஒரு வகையில ஒரு சில டைம்ல நிம்மதி போயிடும், அது என்னன்னு செய்ய முடியாது. அது நமக்குன்னு சொந்த சரக்குன்னு வர்றப்ப வந்து நிம்மதி போகத்தான் செய்யும். ஒன்றும் வேண்டாம், சந்திரா உப்புலி மேடம் அத்தனை ஜாதகத்துக்கு விளக்கம் சொன்னாங்க, அவ்வளவு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க, ஃபென்டாஸ்டிக். என்னன்னா அவங்கள வந்து அது வந்து இஸ் எ பிகுலியர் கேரக்டர். அதாவது எனக்கு ஃபர்ஸ்ட் மீட்டிங்குள்ள வரையில நான் பலமுறை சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் மீட்டிங்குள்ள வரையில சார் ஒரு அரை மணி நேரத்தில் மீட்டிங்கை முடிச்சிருங்க சார், அவ்வளவுதான் என்னால் உட்கார முடியும், எனக்கு ஏற்கனவே ஸ்பைன்ல ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னவங்க 2 மணி நேரம் உட்காந்துருந்தாங்க மீட்டிங். சார் மணிக்கணக்காக உட்காந்தாங்க சார். அது இல்லாமல் வந்து இவங்க அஸ்ட்ரோ கவுன்சிலில் வேற போய் உட்காடுறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, இறையொருள் சித்திச்சிருக்கு பாருங்க, எப்படி சித்திச்சிருக்கு. 2வது, அத்தனை ஜாதகத்துக்கு பலன் சொன்ன அந்த மேடம் வந்து தான் முழங்கால் ஆபரேஷன் பண்ணல என்கிட்ட கேட்குறாங்க, ஏன் அவ்வளவு தூரம் வந்து, ஏன்னா நான் அவங்களோட பெரிய ஆள் அர்த்தமா அப்படின்னாக்கா அந்த பாயிண்ட்டுக்கே வரல, நான் அங்கே போயிடாதீங்க நீங்க, அது தப்பா போயிடும். அதாவது என்னன்னா அவங்களால ஒரு முடிவு எடுக்க முடியல பாருங்க, இன்னொரு சப்போர்ட் தேவைப்படுது. அத்தனை ஜாதகத்துக்கு பதில் சொன்னவங்க, ஆனா அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்படுது பாருங்க. அப்போ அதனாலதான் தெய்வம் மனுஷரூபே. இப்ப சார் இவ்வளவு வீடியோ நம்ம தான் சார் பேசணும், நம்ம எல்லாம் தான் சார் உட்காந்து பேசணும், அரட்டை அடிச்சோம். ஆனா அதை கிளாசிஃபை பண்றதுக்கு ஒரு மணிகண்டன் வேணும், நம்ம பண்ண முடியல, பண்ண முடியாது. அப்போ அது மாதிரி எல்லா நேரத்திலையும் விழிப்பா இருக்கிறது அப்படிங்கிறது யாருக்குமே சாத்தியம் இல்லை, வாய்ப்பே கிடையாது. அதனால எது நடக்குமோ அது நல்லாவே நடக்கும். இன்னைக்கு பேசிட்டு இருக்கலதான் ஒரு ஒரு இன்சிடென்ட். இன்னைக்கு மதியம் சாப்பிடல. அதாவது ஒரு ஜோசியர், சின்ன பையன், அவரும் வந்து நீ தானே குரு அப்படின்லாம் சொல்லுவாப்புல, அதனால அதை விட்டுருவோம். அதுக்கு அந்த ஒரு பாயிண்ட்டுக்காகவே அவர் ஐடென்டிஃபை பண்ணக்கூடாது. இருந்தாலும் அவருக்கு வந்து கல்யாணம் ஆகலை. நான் என்ன பண்ணுறேன், இப்போ அவங்க அப்பா இல்லை, அவங்க அப்பா இருந்தப்ப அப்பாவை கூட்டுட்டு இவர் வர்றார் திண்டுக்கலுக்கு. நான் என்ன பண்ணுறேன், ஒரு மேட்ரிமோனி ஆஃபீஸுக்கு இல்லை இருக்கனே அப்படின்னு சொன்னது, நான் அங்கே போகிறேன். அவங்க நானும் அப்பாவும் வந்திருக்கேனே அப்படின்னா சரின்ட்டு போனோம். போய் சார் ஒரு ஆச்சரியமான விஷயம், 32 ஜாதகம் எடுத்து கொடுத்தேன் சார், அதில் மேட்ச் ஆகிற ஜாதகம், இதெல்லாம் நீ கல்யாணம் பண்ணலாம்டான்னு சொல்லி 32 ஜாதகம் எடுத்து கொடுத்தேன். கொண்டு போய் வீட்டில் வச்சுக்கிட்டான், 32 பிரிண்ட் அவுட் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டான். ஒவ்வொரு ஜாதகத்திலையும் 13 சந்தேகம் கேட்குறான் சார், 15 சந்தேகம் கேட்குறான், 20 சந்தேகம் கேட்குறான். அதாவது இந்த பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறம் 2 வருஷம் கழிச்சு இப்படி, 10 வருஷம் கழிச்சு அப்படி, 15 வருஷம் கழிச்சு, ஏழை புள்ள ஊட்டி வைத்தா சரியா போயிரும்டா, நீ நினைக்கிறத விட ஜோசியம் பெருசுடா அப்படின்னா கேட்க மாட்டேன் சார். கடைசி வரைக்கும் கல்யாணமே பண்ணல சார். அவன் என்ன இறந்து போனதுக்கு அப்புறம் இது திருப்பியும் மறுபடியும் பொண்ணு தேடிக்கிட்ட, கூட பிறந்தவங்க வச்சவங்க எல்லாம் ஒரு சப்போர்ட்டும் இல்லை. கடைசியில என்னாச்சு, இவனே பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சான். அப்போ ஒரு பொண்ணு வருது, அந்த பொண்ணு ஜாதகம் ஏற்கனவே மேரேஜ் டிவோர்ஸ் ஆன பொண்ணு. நான் முதல் எடுத்து கொடுத்த 32 ஜாதகம் ஃபர்ஸ்ட் மேரேஜ் சார், டிவோர்ஸ் ஆன பொண்ணு வருது. வந்ததும் இந்த ஜாதகத்தை வந்து என்கிட்ட காமிக்கிறாப்புல, இந்த மாதிரி அண்ணே இந்த மாதிரி வந்திருக்குனே, வீடு வேற இப்படி இருக்கு, அதனால நம்ம இதே பண்ணிட்டு போயிடலான்னு நினைக்கிறேனே அப்படின்னு சொல்றான். சரிப்பா நீ செய்ப்பான்னு சொல்லிட்டேன். அதை பார்த்துட்டு அவன் சந்தேகத்தெல்லாம் தீர்த்து வச்சு இப்போ கல்யாணம் பண்ணி இந்த சந்தோஷமா ஓட்டுறாங்க சார். ஆனா 40 வயசுல கல்யாணம் பண்ணான், நல்லா தான் இருக்காங்க, சின்ன பையன் தான். சரி, இது ஒரு இன்சிடென்ட். இப்போ அப்போ பேசிட்டு இருக்கல இன்னொரு நண்பர், அவருக்கு இப்போ வரைக்கும் கல்யாணம் இல்லை, நியர்பை 50 வந்திருப்பாரு, 50+ வந்திருப்பாரு. அவரும் நண்பர் தான், சின்ன பையன். அவங்க அம்மா ஜோசியர், அவங்க அம்மா ஜோசியம் பார்க்குற ஜோசியர்னா ப்ரொஃபஷனல் கிடையாது. அவங்க அம்மா ஜோசியம் பார்க்கறத பார்த்தா அதுல ஆர்வமாகி இவரும் ஜோசியம் ஓரளவுக்கு படிச்சுக்கிட்டார். இப்போ கோயம்புத்தூர்ல ஒரு மேட்ரிமோனி
நான் இவருக்காக ஒரு நாள் லீவை போட்டுட்டு அவரையும் கூட்டுக்கிட்டு நான் தான் கூட்டிகிட்டே போகிறேன் அவரை. போய் அவரோட கிளாஸ்மேட் 2 பேர் பசங்க. அவரு இந்த கிளாஸ்மேட் தான் எனக்கு நண்பரானார். அப்புறம் இவரும் நண்பர் ஆயிட்டாரு. கூட்டு போறோம். அது ஒரு 10 வருஷ பழக்கம். சார் 120 ஜாதகம் எடுத்து கொடுத்தோம் சார். அப்பெல்லாம் 120 எடுக்கிறதுனா அப்படியே போட்டோ எடுத்துக்கிட்டேன். ஸ்கேன் பண்ணிக்கிட்டே வந்துட்டோம். ஸ்கேன் வசதி இருந்தது. 120 வேணாம்ட்டான். அவங்க அம்மா வந்து பார்த்து ஃபில்டர் பண்ணதுல அவரும் ஃபில்டர் பண்ணதுல வேணாம்னாச்சு. இது ஒரு இன்சிடென்ட். இப்போ வரைக்கும் அவருக்கு கல்யாணம் இல்லை. இப்படி பேசிட்டு இருக்கல ரத்னவேல் வந்து எனக்கு ஏத்தாப்புல உட்காந்து பேசிட்டு இருந்தான், சாப்பிட்டுட்டு இருந்தான். அப்ப பேசிட்டு இருக்கல நான் சொல்றேன், இப்ப ரத்னவேல் வந்து ஜோசியம் பாக்குறாரு, லைவ் நடத்துறார், வர்றவங்க ஆபீஸுக்கு வர்றவங்க ஜாதகத்தெல்லாம் பாக்குறாப்புல, எல்லாம் போயிட்டு இருக்காப்புலன்னு வச்சுங்களேன். அப்பதான் சொன்னான், மாமா நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி நான் படிச்சிருந்தேன்னு வைங்களேன், என் ஒய்ஃபை நான் செலக்ட் பண்ணியிருக்க மாட்டேன்னு சொன்னான். இது வந்து அந்த பிள்ளைகிட்ட சொல்லிடாதரா, ஆனா வந்து செலக்ட் பண்ணலாம். அதாவது 100% நிறைவான ஒரு மனுஷன் கிடைப்பானா? கிடைக்க மாட்டான்ல சார். நம்ம ஜாதகமே அப்படி இருக்காதே. அப்ப நிறைவுரைகள் கலந்தது தானே நம்மளுது. அது மாதிரி நமக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை எப்படி வரும்? அதான் ஒரு ரீல்ஸ்ல ஜோக்ல பார்த்தேன். நான் வந்து நல்ல மனைவி கிடைக்கணும்னு சொல்லி ஆண்டவனை வேண்டிக்கிட்டு டெய்லியும் 1 ரூபா உண்டியல்ல போட்டுட்டே வந்தேன். அப்புறம் தான் நீ கிடைச்ச அப்படின்னு சொல்லி சொன்னதான் அந்த அம்மாவுக்கு அப்படியே முகம் பூத்துருது, அழகா சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் சாமிகிட்ட போய் மறுபடியும் கேட்டேன், நான் நல்ல மனைவி கேட்டேன், அப்புறம் ஏன் நீ இவ்வளவு கொடுத்தேன்னு கேட்டேன், நீ போட்ட 1 ரூபாய்க்கு அதாண்டா வரும்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது மாதிரி நம்ம நீங்க எல்லாம் கொடுத்து வச்சவங்க சார். நான்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி ஜோசியம் படிச்சுட்டேன், சரியா? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஜோசியம் படிக்கிறவங்க எல்லாம் கொடுத்து வச்சவர்கள். ஏன்னா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஜோசியம் படிச்சிருந்தீங்கன்னா உங்க மேரேஜ் ஒரு வழி ஆயிருந்திருக்கும், ரொம்ப லேட் ஆயிருந்திருக்கும். ஆனா நல்ல வேலை, அதனாலதான் என்ன பண்ணாங்க, வயசானதுக்கு அப்புறம் ஜோசியம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு அமைப்பு வந்தது போல இருக்கு. அதனாலதான் ரத்ன பழனிவேல் ஐயெல்லாம் ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் ஜோசியம் படிச்சிருக்கிறாரு. ஸோ அந்த வகையில இந்த இது ஜோதிடம்ங்கிறது வந்து எல்லா நேரமும் நம்ம விழிப்பா இருக்க முடியாது. நம்ம ஜோசியம் படிச்சிட்டதுனால வி ஆர் நாட் அ ஸ்பெஷல் கேரக்டர். ஆனா நம்ம மற்றவங்க நம்மளை பாக்குறதுங்கிறது வந்து ஒரு தெய்வஸ்தானத்துல வச்சு பார்ப்பாங்க. என்னன்னா தெய்வம் பேசாது, அதனால நம்ம பேசுறோங்கிறதுனால சாமியே சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு, அதனாலதான் சொல்லுங்க சாமின்னு சொல்லுவான் சிலர். அதாவது அந்த பதில் கேட்கிறப்ப ஆமா சாமி இப்படி இருக்கு சாமி அப்படின்லாம் சொல்றாங்கன்னா அது காரணம் வந்து நம்ம பெரிய மனுஷன், நம்ம ரொம்ப திறமையானவன்னு அர்த்தம் கிடையாது. அவங்களுடைய நம்பிக்கை அந்த அளவுக்கு இருக்கு அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட். அதுலதான் இப்போ இன்னைக்கு ஊவேசா புக்கு படிச்சுட்டு இருந்தேன். அந்த புக்ல வந்து இதுல நம்ம சிதம்பரத்துல வந்து கோயில்ல தீட்சிதர்கள்லாம் அந்த திருமேனியை வந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு தகவல் வருது. அதாவது வடநாட்டுல இருந்து ஏதோ ஒரு அரசன் படையெடுத்து வர்றானா, அவன் கோயில் எல்லாம் சிதிலமடைய வைக்கிறானா, அங்க இருக்கிறதெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போறானா அப்படின்னு தான். அப்ப சுவாமியை பாதுகாக்கணும், ஏன்னா சுவாமி வந்து தங்க விக்கிரகமா இருந்தது. அப்ப அதை பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை வந்ததுமே எல்லாரும் வந்து கூடி பேசுறாங்க. பேசி ஒரு குரூப் ஃபார்ம் பண்றாங்க. பல ஐடியாக்கள் சொல்லியிருக்காங்க. அந்த ஐடியாலாம் விட்டுட்டு அப்புறம் ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி அந்த குரூப் கையில இந்த திருமேனியை கொடுத்துட்றது, சுவாமியை கொடுத்துட்றது. இவங்க கொண்டு போய் எங்கனையா ஒரு பக்கம் வச்சிடுறது. வச்சதுக்கு அப்புறம் அந்த இந்த த்ரெட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம திருப்பி வந்து சாமியை எழுந்தருளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால அவங்க சொல்லியிருக்காங்க. அப்ப இவங்க எடுத்துட்டு போயிருக்காங்க. சுவாமி எடுத்துட்டு போகும்போது என்ன ஆகுதுன்னா, சாமி வருது அப்படின்னாக்க எல்லாரும் கூட சேர்ந்து கும்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அது அந்த ஊருக்கு போறப்ப திருவிழா மாதிரி ஆயிடுது. ஊருக்கு போக திருவிழா மாதிரியே போய்கிட்டு இருக்குது. இப்ப இந்த எடுத்துட்டு போறவங்களுக்கு குழப்பமாயிருது. இப்படியே நம்ம திருவிழா கொண்டாடிக்கிட்டே போனோம்னா எங்க போயிருக்கோம் என்னங்கிறதும் தெரியும், எங்க வச்சிருக்கங்கிறதும் தெரியும். அப்ப என்ன ஆகுறது, பிரச்சனை ஆயிரும்ல, அது வந்து இறைவனை காப்பாற்ற முடியாம போயிரும்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. இப்படியான ஒரு சூழ்நிலை வரையில என்ன ஆகுதுன்னா, அவங்க வந்து அடுத்த ஊருக்கு போக வேண்டாம்னு அந்த ஊருக்கு போறதுக்கு முன்னாடியே ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு போய் உட்கார்றாங்க. அங்க வெறும் புளிய மரமா இருக்குது. அந்த புளிய மரமா இருக்கிற இடத்துல வந்து ஒரு புளிய மரத்துல பெரிய பொந்து இருக்குது. அந்த பொந்தை பார்த்தா அதுக்குள்ள அந்த திருமேனியை வச்சு அந்த பொந்தை அடைச்சிடுறாங்க. அடைச்சிட்டு அங்கேயே ரொம்ப, அதாவது இறைவனை பார்க்க முடியலன்னு சொல்லி இப்படி வச்சுட்டமேன்னு சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டு கண்ணீர் வடிச்சு அடறாங்க. அதுக்கப்புறம் திரும்பி வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலம் போனதான் அந்த த்ரெட் முடியுது. முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க வந்து இவங்களை கூப்பிட்டு அந்த இதை போய் திருமணி எடுத்துட்டு வாங்க, சுவாமி எழுந்தருளை பண்ணலான்னு சொன்னதுமே எல்லாம் இவங்களுக்கெல்லாம் வயசும் ஆயிடும் இல்லையா.
இவங்க போய் பார்க்குறாங்க, எல்லாமே மாறி இருக்குது. எங்கன்னே தெரியல. அப்ப அந்த பர்ட்டிகுலர் ஊருக்கிட்ட போய் பார்த்தா, எல்லா பக்கமும் புளிய மரமாவே இருக்குது. அப்ப எந்த மரம்னே தெரியல. வேதனைப்பட்டு அங்கேயே உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காங்க. நான் வந்து சுவாமிய பார்த்தா தான் வந்து சாப்பிடுவேன்னு சொல்லி நெறைய பேர் விரதமாவே, பட்னியாவே கிடக்குறாங்க. அப்போ பக்கத்துல வயல்ல ஒருத்தரு உழவு ஓட்டிக்கிட்டு இருக்காரு. அந்த மாட்ட வந்து அவுத்து விடுறாரு சாப்பிடுறதுக்கு. மத்தியானம் அது காலையில சாப்பாடே 10 மணிக்கு தான் 11 மணிக்கு தான் சாப்பிடுவாங்க. கருக்கல்லையே ஏறு புடிச்சுருவாங்க. கருக்கல்னா 4 மணி 5 மணிக்கே ஏறு புடிச்சுருவாங்க. அப்ப சாப்பாடு டைம் வந்ததும் அவுத்து விடுறாரு. அவுத்து விட்டு மகன்கிட்ட குடுத்து சாப்பாடு கொண்டு வந்திருக்கான். மகன்கிட்ட குடுத்து அம்பலப்புழியில போய் கட்டிட்டு வான்னாராம். அது என்ன அம்பலப்புழி அப்படின்னதும் இவங்களுக்கு கேட்டிருக்கு. காதுல விழுந்ததும் டக்குன்னு ஒரு ஸ்பார்க் ஆயிருக்கு. அந்த பையன் மாடு புடிச்சிட்டு போகலையே பின்னால இப்ப நான் சொல்லலையே எனக்கு ஜிவுங்கு. அந்த மாடு புடிச்சிட்டு போகும்போதே பின்னாடி போயிருக்காங்க. போய் பார்க்கல ஒரே ஒரு புளிய மரம் மட்டும் நின்றுருக்குது. அந்த மரம் பெரிய மரம். அந்த மரத்துல பொந்துல தான் வச்சோங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இவங்களுக்கு. இப்ப என்ன பிரச்சனைன்னா, அது என்ன அம்பலப்புழி. நாங்க பண்ணையில வந்து பெரிய புளியந்தோப்பு இருந்தது. இப்ப ஒரே ஒரு மரம் தான் இருக்குது. அந்த மரத்துக்கு பூஜை போட்டுட்டு இருந்திருக்காங்க. சாமி கும்பிட்ட அடையாளம்லாம் இருந்திருக்கு. அப்போ இவங்க நேரா வந்து அந்த தம்பி நீ ஓனரை காமினதும் அவங்க கூட்டிட்டு வந்து அந்த பையன் கூட்டிட்டு வந்து அப்பாவை காமிச்சிருக்கான். அவரு வந்து அவர்கிட்ட கேட்டிருக்காங்க. இந்த மரத்துக்கு எதுக்காக அம்பலப்புலின்னு சொன்னீங்க? சொன்னதும் இது எதுக்கு நீங்க கேட்குறீங்க அப்படின்னு இருக்காரு. இல்ல இது வந்து எங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இவங்க சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி நாங்க வந்து சுவாமி இங்க தான் வச்சிருந்தோம். அந்த இடம் தாங்கிறது எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனா நாங்க வச்சது யாருக்குமே தெரியாது. நைட்ல வச்சோம். இப்போ வந்து நீங்க அம்பலப்புலின்னு எப்படி சொல்றீங்க? அப்ப அவர் சொன்னாராம், இந்த தோப்பு வந்து என்னோட சொந்த இடத்துல இருந்தது. நான் எதேர்ச்சியா வந்து பார்க்குறப்ப, நீங்க அடைச்சதுல கேப் இருந்தது. அதுல உள்ள பார்க்குறப்ப, அம்பலத்துல ஆடுறவரு இங்க புளிய மரத்துல இருக்கார். அப்ப அம்பலத்த புளிய மரத்துக்கு மாத்திக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மரத்த வந்து அம்பலப்புலின்னு சொல்லி பேர வச்சு அந்த மிச்சம் இருக்கிறத நான் சரியா அடைச்சுட்டேன். இப்போ நீங்க வந்து கேட்கையில தான் எனக்கு இது தெரியுது. நீங்க தான் வச்சீங்கன்னு. யார் வச்சாங்க என்னன்னு தெரியல. ஆனா இந்த சுவாமிய எடுத்து நம்ம பூஜை பண்ணக்கூடாது. அப்படி பண்ணுனோம்னாக்க வெளியில வந்துருங்கிறதுனால, நான் மரத்துக்கு பூஜை பண்ணணும்னு சொல்லி மரத்துக்கு பூஜை பண்ண வச்சிருக்கேன். என்னால முடிஞ்ச வரைக்கும் நீங்க வந்து எத்தனையோ சாஸ்திர சம்பிரதாயங்கள், ஆகம விதிகளை எல்லாம் வச்சு நீங்க பண்ணியிருப்பீங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது. நாங்க சோறாக்கி வச்சு சாமியை கும்பிட்டுட்டு படையில போட்டு சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருந்தோம். நைவேத்தியங்கிறது எங்களுக்கு அவ்வளவுதான். இதைத்தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இப்ப வந்து அந்த இறைவனை மீட்டு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க நன்றி சொல்லிட்டு அப்புறம் சுவாமி வந்து சிதம்பரத்துக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி ஊவேசா வந்து அவருடைய புக்கில் எழுதுறாரு. கலைமகள் புக்ல ஒரு கட்டுரையில அவர் எழுதுனதா வந்து வந்திருக்குது. அதை வந்து எடுத்து பிரசுரம் பண்ணியிருக்காங்க. இந்த புத்தக கண்காட்சியில நான் வாங்கியிருந்தேன் அந்த புக்கை. படிக்கிறப்ப இன்னைக்கு இப்போ நான் மதியானம் காலையில கரூர் போயிருந்தேன். வந்துட்டு உட்காந்து படிக்கிறப்ப இதை வந்து தமிழ் சேனல்ல கொண்டு வரலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா இங்கனையே சொல்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. நம்ம தான் மைக்க பிடிச்சா விட மாட்டோமே. அதனால இங்கேயே பேசுற மாதிரி ஆயிப்போச்சு. இருந்தாலும் பாருங்க அந்த மாதிரி அந்த காலமும் நேரமும் வர்றப்ப சுவாமியே போய் மறைஞ்சுக்கிறாரு. அப்புறம் அவரே திரும்பி வர்றாரு. அது மாதிரியான விஷயம் நடந்துச்சு. இதே மாதிரியான ஒரு கதையை வந்து நமக்கு உதயசங்கர் ஒரு புக் எனக்கு பிரசன்ட் பண்ணாப்ல. அந்த ரைட்டர் வந்து நாகர்கோவில்காரர். அவர் பேர் எனக்கு டக்குனு ஞாபகம். யானை டாக்டர்னு ஒரு புஸ்தகம் எழுதினார் அவர். ஜெயமோகன். ஜெயமோகன் அவருடைய கதையில மீனாட்சி அம்மனை வந்து அங்க கொண்டு போயிருவாங்க. எங்க நாகர்கோவில் பக்கம் கொண்டு போயிருவாங்க. அப்புறம் திருப்பி இந்த த்ரெட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க இருந்து கொண்டு வரையில அவரால் அவங்க அங்க இருக்கவங்களால அனுப்பவே முடியாது. அப்பதான் பார்த்துட்டு நீங்க சொக்கநாதருக்கு கட்டி கொடுங்க, நாங்க கூட்டிட்டு போறோம் எங்க பொண்ணு அப்படின்னு சொல்லி திருக்கல்யாணத்தை பண்ணி அங்க இருந்து கூட்டிட்டு வருவாங்க. அப்படி கூட்டிட்டு வர்றப்ப வந்து நடந்த இன்சிடென்ட்டா ரொம்ப விலாவரியா எழுதியிருப்பார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஜெயமோகன் புக். நான் அதுக்கப்புறம் அவரை பார்த்தப்ப கூட சொன்னேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. யானை டாக்டரும் அந்த கதையை 2 படித்தேன் நான். அதுல 2மே நல்லா இருந்துச்சுங்கிறத அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். பிரமாதமா எழுதுறீங்க, அதாவது பேனா தான் எழுதுதா என்னன்னு தெரியல. நான் இல்லைங்க டைப்ரைட்டர்ல அடிக்கிறேன் அப்படின்னாரு அவரு. ஸோ அது மாதிரி ஜோதிடம் அப்படிங்கிறது நம்ம பூரா தெரிஞ்சுக்கிட்டோம்னு அர்த்தம் இல்லை. நமக்கு தெரியாத எத்தனையோ விஷயங்களை கற்றது கையளவு கல்லாதது உலகளவன கற்றை களமடைந்தை ஓதுகிறாள் வெத்த வரும் பந்தயம் கூற வேண்டாம் புலவர்கள் எறும்பும் தன்கையால் என்றான். அப்ப நம்ம படிச்சுக்கிட்டது சான் அளவுக்கு கூட படிக்கல. ஆனா நமக்கு வந்திருக்க கௌரவம் மலையளவுக்கு வந்து நிக்குது. அதனாலதான் அந்த மாதிரியான ஒரு நிலை. ஸோ அந்த வகையில் அவருக்கான கொஸ்டினுக்கான பதில் விலாவரியா விரிவா கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். இந்த 2க்கும் பதில் சொல்லணும்னு நான் சொல்லியிருந்தேன். நான் இதுல மீட்டிங்ல பதில் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். அதனால இந்த மீட்டிங்ல பதில் சொல்லியாச்சு.
போதும். இப்ப மணி வந்து 1 மணி நேரம் கிட்டத்தட்ட 37 நிமிஷம் இழுத்துட்டு போயிட்டோம். 9:45 ஆச்சு. இந்நேரம் எந்திரிச்சாதான் சாப்பாடு கிடைக்கும். அதனால மீண்டும் அடுத்த மீட்டிங்ல நம்ம சந்திக்கலாம். இந்த மீட்டிங்ல நான் முதல்ல சொன்ன மாதிரி ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு போலாம்னு நினைக்கிறேன். இருங்க பார்ப்போம்.